எனவே இந்த நாளிலும் கூட நாங்கள் வெளிப்படுத்தும் விசேஷம் என்ற பகுதியிலே நாங்கள் தொடர் படிப்பை நாங்கள் எடுத்துக் கொண்டு வருகிறோம், தியானம் பண்ணி கொண்டு வருகிறோம். வெளிப்படுத்தும் விசேஷம் அந்த வரிசையிலே நான் நினைக்கிறேன் 13ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். 13ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த 13ஆம் அதிகாரத்தினுடைய 8 வசனங்கள் வரைக்கும் நாம் தியானம் பண்ணிப்போம் என்று யாராவது எனக்கு ஒரு குரு தர முடியுமா? முதல் 3 வசனங்கள் இருக்கா? சரி, தொடர்ந்து பார்ப்போம். 13ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக் கொள்வோமாக. வெளிப்படுத்தும் விசேஷம் 13ஆம் அதிகாரம் முதல் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனத்தை கொண்டு நாங்கள் வாசிப்போம். எல்லாரும் எடுத்துக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தும் விசேஷம் 13ஆவது அதிகாரம், ரெவல்யூஷன் சாப்டர் 13 verse 1 until 3. 3ஆம் வசனம். பின்பு நான் கடற்கரை மணலில் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. நான் கண்ட மிருகம் சிறுத்தையைப் போல இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. வலு சர்வமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கு ஏதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கு ஏதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடு அந்த மிருகத்தை பின்பற்றி. சரி, அன்பானவர்களே, நாங்கள் இந்த 13ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை இன்னுமாய் நாங்கள் கூட தியானம் பண்ண போகிறோம். அந்த வலு சர்ப்பமானது முழு அதிகாரத்தையும் அந்த மிருகத்திற்கு கொடுத்தவர்கள் பார்க்கிறோம். இங்கே நீங்கள் வாசிக்கின்ற இந்த மிருகம் என்ற சொல்லை குறித்து நான் சென்ற முறை நான் உங்களுக்கு விளக்கம் கொடுத்திருந்தேன். எல்லா இடத்திலும் அந்த மிருகம் என்று சொல்லி வரும்பொழுது நீங்கள் அதை அந்தி கிறிஸ்துவுக்கு எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தீர்களானால் அது உங்களுக்கு என்ன செய்ய ஆரம்பிக்கும்? குழப்பத்திலே முடியும் என்று நான் உங்களுக்கு பகுத்து பிரித்து காட்டினேன். இப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது மிருகம் என்றால் நீங்கள் நினைக்கக்கூடாது ஏதோ ஒரு நாய் அல்லது பூனை அல்லது சிங்கம் அல்லது கரடி, அதுவல்ல இங்கே சொல்லப்படுகிற மிருகம் என்ற சொல்லு ஆண்டவருக்கு அதை எழுத வசனம் இல்லை, சொல்லு இல்லை, அதை விளங்கப்படுத்துவதற்கு. அதனால மிருகம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனால் ஆங்கிலத்திலே பீஸ்ட், அதாவது தமிழ்ல ஒரு பூதம் என்று நீங்க சொன்னாலும் அது சேர்த்து நீங்க கொம்பு வச்ச பெரிய பல்லு வச்ச மாதிரி நீங்க கற்பனை பண்ணுவீங்க. அதாவது இது சொல்ல போனா இந்த டிராகன் பார்த்திருக்கீங்களா? எங்க பார்த்திருக்கீர்கள்? படத்துல பார்த்திருக்கீர்கள். இன்னும் சொல்ல போன இந்த சைனீஸ் வருஷத்துல பார்க்க போய் சைனீஸ் வருஷத்துக்கு போறது இருக்குங்களா? நாசி அவங்க வச்சிருக்கிற பார்த்திருக்கேன். டிராகன் நாட்டை நோக்கி கொடுக்கக்கூடிய பூரம் இப்படி வாழோடு அக்னியோட இருக்கும். அது சிங்கமா புடியா கரடியா ஒன்றும் தெரியாது, ஒரு வாழ் இருக்கும். அதுதான் இந்த டிராகன். இதுதான் அந்த இதான் சொல்லப்படுது. டிராகன் மிக பயங்கரமான ஒரு மிருகம் ஒன்று. எனவே அதனால கத்திர பிள்ளைகளே, எனவே இந்த நான் டிராகன் என்று சொன்ன உடனே அது சைனீஸ் கடையில் அது இருக்கின்ற உடனே ஒரு தோடைய பிள்ளை பிடித்தார். ஐயோ அப்படின்னா இந்த சைனீஸ் கடைக்கு போக மாட்டேன் அப்படியான்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணேன். அப்படியாக நீங்கள் அதை நினைத்து பார்வை போக வேண்டாம். அவர்கள் வைத்திருக்கிற அந்த உருவம் அப்படிப்பட்ட ஒரு உருவம் தான் இங்கே சொல்லப்படுகிறது. அதாவது அதை வர்ணிக்க முடியாது என்ன உருவம் என்று. அதனால்தான் பாருங்கள், அதனுடைய சிங்கத்திற்கு வாயை பார்த்தால் சிங்கத்தை போல, கைகள் கால்களை பார்த்தால் அது கரடியை போல, இப்படியாக அது ஒரு எல்லாம் சேர்ந்த ஒரு மிருகமாக அது காணப்படுகிறது. இந்த சேர்ந்த ஒரு மிருகத்தை நான் எங்கேயாவது வாசிச்சிருக்கிறோமா? எங்கே வாசிச்சிருக்கிறோம்? தானியேல் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே இந்த மிருகங்கள் எல்லாம் வருகிறது. பாருங்கள், தானியேல் தீர்க்கதரிசி புத்தகத்தை 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். 7:2 தானியேல் 7:2 தானியேல் சொன்னது, ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், இதோ வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்தில் இருந்து எழுதின.
முந்தினது சிங்கத்தை போல் இருந்தது, அது சிங்கத்தை போல் இருந்தது. அதற்கு கழுகின் சட்டைகள் உண்டாயிருந்தது, கழுகின் சட்டைகள் உண்டாயிருந்தது. நான் பார்த்துக் கொண்டிருக்கையில் அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டது, அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனை போல 2 கால்கள் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது. மனுஷ இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது, மனுஷ இருதயம் கொடுக்கப்பட்டது. அப்ப இந்த முதலாவது அவர் பார்க்கிறார் என்னவா, அந்த சமுத்திரத்தில் இருந்து காற்று அடித்ததாம். அந்த காற்றெடுத்து சமுத்திரத்திலிருந்து சில மிருகங்கள் எழும்ப தொடங்கிட்டது. அதிலே கண்ட முதலாவது மிருகம் என்ன மிருகம்? சிங்கத்தை போல் இருந்தது. சிங்கம் அல்ல, சிங்கத்தை போல அது இருந்தது. அதுக்கு என்ன இருந்தது? 2 செட்டைகள் இருந்தது. அது மட்டுமல்லாமல் அந்த செட்டைகள் 2 ஒன்று புடிக்கப்பட்டது. புறநாள் அந்த சிங்கம் என்ன செய்துதான், அந்த மிருகம் காலூன்றி அது நின்றது. அதுக்கு மனுஷ இருதயம் கொடுக்கப்பட்டது என்ற தரிசனத்தை எல்லாற்றையும் அவர் பார்த்தார். அருமையானவர்களே, இந்த தரிசனத்தை பார்க்கும் பொழுது பாருங்கள், யோவான் கண்ட தரிசனத்தை என்ன பார்க்கிறார்? அவர் கடற்கரை மலையிலே நிற்கிறார். சமுத்திரத்தின் 4 பக்கத்தில் காற்றடித்தது. சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழுப்பிட்டு அதனுடைய வாய் எப்படி இருந்துச்சு? 15ஆம் அதிகாரம் விளங்கத்துக் கொடுங்க. தானியேல் தீர்க்கதரிசி புத்தகத்தில் வெளிப்படுத்தும் விசேஷத்தை கம்பேர் பண்ணிக்கொண்டுதான் போகணும். அப்பதான் விளங்கும். அது ஒரு சாயல் எப்படி இருந்துச்சு? நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல இருந்தது, அதன் கால்கள் கரடியின் கால்கள் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயை போல இருந்தது. அப்ப தானியேல் கண்ட ஒரு சிங்கம் போல ஒன்று எழுப்பிச்சது, ஒரு தனி சிங்கத்தோடு எழுப்பினது. இவர் கண்ட மிருகத்துல பூரத்துல சிங்கம் ஒரு பகுதியை வகிக்குது. சிங்கத்துடைய சாயல் ஒரு பகுதி விளங்குறா பாருங்க. உதாரணமாக தானியேல் கண்ட தீர்க்க தரிசனத்தில் தனித்தனியாய் காண்றார். தானியேல் கண்ட தரிசனம் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக. இப்பொழுது யோவான் பார்க்கிற இதுல இந்த தரிசனத்துல எல்லாமே கூட்டாக அதான் நீங்க பார்க்க போறீங்க. அதுல ஒரு சிங்கத்துடைய சாயல் இருக்கு. அப்ப இது யாருடைய அரசு? உதாரணமாக யாருடைய அரசு என்று பார்த்தால் தானியேல் விளக்கம் கொடுக்கிறார். போன கிளாஸ்ல படிச்சாங்க. அது என்னது? அதாவது இதே தரிசனத்தை தான் யார் பார்த்தது? நேச்சார் மன்னர். அவன் பார்த்த கனவு என்ன? தரிசனம் என்ன? சிலை. சிலை தலை தங்கமாய் இருந்தது. அவன் தானியேல் விளக்கம் கொடுக்கிறார். என்னவா, நீ கண்ட அந்த சிலையினுடைய சிரசு தங்கமா இருந்தது, அது உங்களுடைய ராஜ்யம். அதே தரிசனத்தை தான் தானியேல் பார்க்கிறார். ஆனால் மனுஷனா பார்க்கல, இந்த ராஜ்யங்களை மிருகங்களால் பார்க்கிறார். நான் போன சொன்ன மனுஷனுடைய கண்ணுக்கும் கடவுளுடைய கண்ணுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆவிக்குரிய மனுஷன் பார்க்கிறான் மிருகமாக, மனிதனுடைய கண்கள் பார்க்குது மகிமையாக பார்க்குது. அவர்களுக்கு கடவுளுடைய கண்கள் தேவை என்று நான் போன படிப்பிச்சு போயிருக்கிறோம். வெரி குட். சரி, அப்ப இந்த ராஜ்யம் யாருன்னா நேச்சார் மன்னருடைய காலம். அது பாருங்க, அது செட்டையை விரித்துக் கொண்டிருந்ததாம். செட்டையை விரிக்கிறதா என்ன அர்த்தம் என்றால், அதாவது செட்டை விரிக்கிற இடம் எல்லாமே அது ஏரியாவா, பெரிய ஏரியாவை பிடிக்க மாட்டேன். கழுகு செட்டை விரிச்சா உங்களுக்கு தெரியும், பெரிய செட்டை அதுக்கு அது அடையாளம், பெரிய இடத்தை அதை பிடிக்க மாட்டேன். எனவே நேச்சார் மன்னர் பாபிலோன் மன்னர் பெரிய இடங்களை பிடித்தார். அநேக இடங்களை அவன் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தான் என்று அதை குறிக்கும் வண்ணமாக அவனுக்கு கழுகின் சட்டை. அது மட்டுமல்ல, சிங்கம். அவனுடைய ராஜ்யம் ஒரு மகிமையான ராஜ்யமும் ஒரு அந்த நாட்டிலே மிகப்பெரிய வல்லரசாவும் அவன் காணப்பட்ட ராஜ்யம் என்று பார்க்கிறோம். ஒரு செட்டை புரிந்தப்பட்டது, அவனுடைய உலகு 2 புரிந்தப்பட்டது. அது அர்த்தம் என்னவென்று சொன்னால், அவன் தன்னுடைய காலத்திலே தன்னுடைய பாபிலோன் ராஜ்யத்தை கட்டி போட்டு அவன் என்ன செய்து கொண்டானா, பார்த்துட்டு இதெல்லாம் என்னுடைய மகிமை நான் கட்டின ராஜ்யம் அல்லவா என்று சொன்ன கையோடு கூட, அது மட்டுமல்ல அவன் தந்தை வணங்கும்படியாக மக்களுக்கு சொன்னபடியினாலே அவன் என்ன செய்தான், ஆண்டவர் போய் புல்லு தின்னார். மிருகத்தோட மிருகமாக்கி விட்டார். பாருங்க, அந்த ராஜ்யத்துடைய அதிபதிய கடவுளுடைய பாதையில மிருகமா இருக்கிறபடினால போய் புல்லு தின்னு மாடுகளோட 7 வருஷம் புல்லு திண்டார். 7 வருஷம் புல்லு தின்ற பிறகுதான் மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ண பிறகுதான் ஆண்டவர் திரும்பவும் நேச்சார் மன்னரை இந்த ராஜ்யத்துக்கு கொண்டு வந்தார். அதனால்தான் அதுக்கு மனித இருதயம் கொடுக்கப்பட்டது. வாசிக்கிறீர்கள், அதுக்கு மனித இருதயம். அது திரும்ப தன்னுடைய மன்னிப்பு 7 வருஷம் போய் 7வது வருஷம் ஐயா உன்னதத்தில் இருக்கிற தேவன் தான் தேவன் என்று அந்த மிருகமாய் போன அந்த நேச்சார் மன்னன் அப்படியே ஆண்டவரை போனார். அவனுக்கு செட்டை விளைச்சது.
அவனுக்கு இறகு முளைச்சு பார்க்கிறீர்கள். அப்படி மாடுகளோடு மாடுகளா இருந்து அவனுக்கு இறகு முளைச்சது. அதான் இறகு முளைச்சு போய் கிடக்குது. அந்த கழுவி சட்டை இறகு கொடுக்கப்பட்டது, அவன் விழுந்தான், மனுஷ இருதயம் கொடுக்கப்பட்டது, இவன் காடு ஒன்று இருந்தான், திரும்ப ராஜ்யம் வந்து கிடைக்கப்பட்டது. அது தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் அப்படி எழுதி வைத்தார். அது அப்படியே நடந்தது. பின்பாக பாருங்கள் தானியேல். பின்பு கரடிக்கு ஒப்பாகிய வேறு இரண்டாம் மிருகத்தை கண்டேன். அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று தன் வாயின் பற்களுக்குள்ளே 3 விலா எலும்புகளை கவ்விக்கொண்டிருந்தன. அது என்ன செய்யுச்சுன்னா 3 விலா எலும்பை கவ்விக்கொண்டு ஒரு பக்கம் சாய்ந்து கொண்டு ஒரு பக்கம் சாய்ந்து கொண்டிருக்கும். அது சொல்ல தேவையில்லை. நீங்களே வாழ்வு பிள்ளைகளை அனுப்பி நிக்க சொன்னா அப்படி நிப்பாங்க. இப்படி விட்டுக்கொண்டு அதுதான் அது சாய்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் தோலை உயர்த்தி கொண்டு ஒரு பக்கம் இப்படி இருக்கிறது. அதான் அப்படி இருக்கிறது. அது சொல்லவே தேவை. நமக்கு தெரியும் பிள்ளைகளை நம்ம நிக்க விட்டா நிலைவா ஆண்டு சமூகத்துல இப்படி இப்போ என்ன 3 விழா தான் இல்ல, அது கடிச்சு கொண்டு இந்தோடு இருக்கான். அவருடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், ஒரு பக்கம் தோல் உயர்த்து என்று சொன்னால், அதாவது பெர்சிய மேதிய ராஜ்யம் அடுத்ததாக வருகிறது. பாபிலோன் ராஜ்யத்துக்கு அடுத்து பெர்சிய மேதிய ராஜ்யங்கள் வருகிறது. அதிலே இந்த பெர்சிய ராஜ்யம் ஆகிய அதுக்கு அதிபதியா இருந்தவர் யார் என்று சொன்னால் இந்த கோரேஸ். மேதிய ராஜ்யத்தில் பார்க்க பெர்சிய ராஜ்யத்தில் கோரேஸ் மிக வல்லமை பொருந்திய படைத்தலைவனாக காணப்பட்டான். அவருடைய ராஜ்யத்துல யுத்தத்துக்கு மட்டும் காலாட்கள் மட்டும், அதாவது காலால் நடந்து சண்டை பிடிக்கிறவர்கள் மட்டும் 1,00,000 பேர் நிற்பார்கள் சண்டைக்கு யுத்தத்தில். அப்படி அவருடைய ராஜ்யம் இருந்தது. பூமியிலே மிகப்பெரிய பகுதியை கைப்பற்றினால 3 விழாக்களை பிடிச்சு கொண்டிருந்தது. உங்களுக்கு தெரியும் பெர்சிய ராஜ்யத்தினுடைய வரலாறு எங்கே வாசிக்கிறோம்? அவருடைய வல்லமே எங்கே வாசிக்கிறீர்கள்? எங்கே வாசிப்பீர்கள்? எஸ்தர் புத்தகத்துல யாரு எது மட்டும் இந்தியா மட்டும் பிடிச்சிருக்கு. அகஸ்வேர ராஜா இந்தியா மட்டும் பிடிச்சவங்க. அந்த வல்லமை பொருந்தி அதான் 3 எலும்புகளை பிடிச்சு கொண்டு ஒரு பக்கம் உயர்ந்திருக்கிற காரணம் இந்த கோரேசுடைய ராஜ்யத்தில் தொடங்கினது அந்த பாரசீக ராஜ்யம், மேதிய பாரசீகம். அதனால அந்த மேதிய பார்க்க பாரசீகத்துடைய ராஜ்யம் கூட. இந்த மேதிய பாரசீகம் என்ற சொல்லப்பட்ட இந்த 2 ராஜ்யமும் சொந்தக்காரர்கள், மாமனும் மருமகனும். கோரேஸ் மருமகன், மேதிய அரசனுடைய மாமன். எனவேதான் அவங்களுக்குள்ள ஒற்றுமை, யுத்தங்கள் இல்லை. அப்படியா இவரை பிடித்தார்கள். இவன் வல்லமை மிக்கவர் கோரேஸை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் அவனுக்கு வாக்கு பண்ணதையும் அவனை குறித்து நேர்புடன் சொன்னதை நீங்கள் வாசிப்பீர்கள். ஓகே, அடுத்தது. அதன் பின்பு சிவிங்கியை போலிருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன். சிவிங்கி, அதாவது உங்களுக்கு சிவிங்கி என்று சொன்னால் அது ஒட்டக சிவிங்கி அல்ல. நீங்க சிவிங்கி என்றால் தமிழ்ல சிவிங்கி என்றால் ஒட்டக சிவிங்கி அல்ல. இந்த கரடி படுக்கை இது மாதிரி சிவிங்கி வராது. தமிழ்ல பயன்படுத்தி வச்சிருக்கீங்க. டச் பேப்பர் வச்சிருக்கிறவர்கள், இன்ச் பேப்பர் வச்சிருக்கிறவர்கள் தம்பி வினா என்ன பயன்படுங்க வேண்டாம் சார். அது வாசிக்க என்ன வசனம் பண்ணு, அது என்ன விட பண்ணு. பிள்ளைகள் அங்கேயோ நிற்கிறது. அப்ப நான் அங்கேயே போயிட்டேன். பிள்ளைங்க செய்து போங்க. பிள்ளைகள் பக்கத்துல சொல்லிக் கொடுங்க. பிள்ளைங்க மாணவ பிள்ளைங்க தானே, அவங்களுக்கு புதுசா இருக்குது இதெல்லாம். வாசி பிள்ளை தானியேல் 2 அது என்ன விடுவோம்? யாரு மற்றது என்ன பிள்ளைங்களா? ஒரு மாணவ பிள்ளைங்க ஜூம்க்கெல்லாம் கொண்டு போறோம். அடுத்த சமயம் வழி கைத்து கொண்டு போய் நான் காட்டுறோம். இதெல்லாம் இது வழிதல்ல. என்ன பிள்ளை? பந்தர். லேப்பாட், அதாவது பந்தர். சிரிங்கி அல்ல, பந்தர். அதாவது பந்தர் பார்த்திருக்கீங்களா? பந்தர் பந்தர் பார்த்திருக்கீங்க நினைக்கிறேன். பந்தர் ஒரு வகை, ஒரு சிறுத்த மாதிரி, அதாவது ஒரு புலி, ஒரு வகைப்புலி, ஒரு பந்தர். மிக வைராக்கியமான ஒரு வேண்டியாடக்கூடியது. டைகர்ஸ் மாதிரி ஒரு வகை பந்தர். லேப்பாட்டு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அது பந்தர் சொல்லப்படுது. ஆங்கில பந்தர் அப்படிப்பட்டது. பயங்கரமான பெரிய பந்து இருக்கும். அது பந்தர்கள். சரி, எனவே அந்த அளவு சபாசிங்க. அதன் பின்பு சிவிங்கியை போல இருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன். அது முதுகின் மேல் பட்சியின் சட்டைகள் 4 இருந்தது. பாருங்கள். அப்ப இந்த பந்தருக்கு மேல, இந்த லெப்பாட்டுக்கு மேல, இந்த சிவிங்கி, அதாவது இந்த விலங்கத்துக்கு மேல 4 சட்டைகள் இருந்தது. இது எந்த ராஜ்யத்தை குறிக்கும் என்று நாங்கள் நேபுகாத்நேச்சார் மன்னருடைய சிலையோடு ஒப்பிட்டு பார்த்தோம். அது முதலாவது பாபிலோன், 2வது மேதிய பாரசீகம், 3வது கிரேக்க ராஜ்யம். வயிறு அதாவது கீழே அப்படியே தொடப்பட்டு
வெண்கலத்தால் ஆனது. ஏன் வெண்கலத்தால் ஆனது என்று காட்டப்பட்டது? அலெக்சாண்டர் கிரேட், பெரிய அலெக்சாண்டருடைய காலத்தில் தான், கிரேக்க சக்கரவர்த்தி அலெக்சாண்டருடைய காலத்தில் தான் ஆயுதங்களை செம்பினாலே வெண்கலத்தினாலே செய்ய கண்டுபிடித்தார்கள். அதனால் யுத்தம் பண்ணினார்கள், பெரிய வெற்றி. இந்த அலெக்சாண்டருடைய காலத்திலே அவன் ஒரு 17 வயது பையன். அவன் ராஜ்யத்தை கைப்பற்றும் பொழுது 17 வயது. அவனோட 32 வயது மட்டும்தான் அவனுடைய ஆட்சி காலம் இருந்தது. ஆனால் மிகுந்த ஒரு ஞானம் உள்ளவனும் ஒரு அறிவுள்ளவனும் ஒரு ராஜா. இளம் வயதுல பாருங்கள், மிகப்பெரிய ராஜ்யத்தை கைப்பற்றினவன் இந்த அலெக்சாண்டர். அவனுக்கு ஒரு எப்ப பார்த்தாலும் யுத்தம் பண்ண வேண்டும், நாடுகளை கைப்பற்ற வேண்டும் என்று ஒரு வரி, போர் வரி. ஆனால் ஒரு அறிவுள்ளவன், நிதானிக்கக்கூடிய சின்ன வயதில் இருந்தாலும் ராஜா ஒன்று. ஒரு முறை அவன் யுத்தத்தை வென்று அவன் வருகிறான். வரும்பொழுது மிடில் ஈஸ்ட் பக்கத்தை வென்று கொண்டு அவன் வரும்பொழுது மீதியானுடைய கடல் என்று தமிழை வாசிப்பீர்கள், மெடிட்டரேனியன் சி, பெருங்கடல். அதை பார்த்து அவன் பெருமூச்சு விட்டு சத்தம் போட்டு சொன்னான் அந்த கடலை பார்த்து. என்னவென்றால் அவன் சொன்னான், ஓ மெடிட்டரேனியன் சி, அதாவது நீச்ச கடலே, நீயும் ஒரு நாடாக இருப்பாய் என்று சொன்னால் இப்பொழுது நான் படையெடுத்து உன்னை நான் கைப்பற்றியிருப்பேன். என்ன செய்வது, நீ ஒரு சமுத்திரமாயிற்றே என்று அவன் அப்படியாக அவன் தன்னுடைய ஒரு கட்டத்திலே அவன் அப்படி பெருமூச்சு விட்டு போனதாக சரித்திரம் சொல்கிறது. ஒருமுறை இவன் வியாதிப்பட்டு விட்டான், மரண தருவாயில் இருக்கிறான். வியாதிப்பட்டு தருவாயில் இருக்கும் பொழுது அவனுடைய 4 அவருடைய மெய்காப்பாளர்கள், அவருடைய கூட இருந்த தளபதிகள், அதாவது 4 செட்டவர் இருக்கு. அந்த 4 தளபதிகள் வந்து கேட்கிறார்கள் அலெக்சாண்டரை பார்த்து, அலெக்சாண்டர், உங்களுக்கு பிறகு உங்களுடைய மகனை நாங்கள் ராஜாவா சக்கரவர்த்தியாக நாங்கள் நியமிக்கிறோம். அவன் சின்ன பையன் தான் என்றாலும், அவன் சிறு பையனா இருந்தாலும் அவனுக்கு நாங்கள் படிப்பிச்சு கற்பிச்சு அவனுக்கு யுத்த கலையை செய்து அது எங்களை பொறுப்பு. நீங்க மட்டும் ஒரு அனுமதி கொடுங்க, நாங்கள் அவனை உங்களுக்கு பிறகு வைக்கிறோம் என்று. உடனே அலெக்சாண்டர் சொன்ன பதில், தகுதி இல்லாதவனுக்கு என்னுடைய ராஜ்யம் போகக்கூடாது. அதை எங்க மகன் வேண்டாம் பரவாயில்லை, தகுதி உள்ளவன் தான் என்னுடைய ராஜ்யத்துல என்னுடைய நாட்டை ஆள வேண்டும். தகுதி இல்லாததுக்கு தேவையில்லை என்று ஒரு தட்டி கழிச்சு ஒரு தன்னுடைய சொந்தத்தை பார்க்காமல் இருந்த ஒரு தளபதி அவன் சாக போறான். அப்போ அதுக்கு வியாதி, இந்த மேசிய இந்தியாவுக்கு போற கட்டத்துல அந்த வியாதி வந்துட்டு, அப்போ படுக்கையில் இருக்கும் பொழுது தளபதிமார் நல்ல அன்பு வரல. எனவே சொன்னாங்க, சக்கரவர்த்தி, நீங்கள் மரணமடைய போறீர்கள், உங்களுக்கு இப்படி வியாதி வந்திருக்கிறது. ஆனால் இந்த வியாதி இந்த ஏரியாவில் இருக்கிற வியாதி, அதாவது இது உங்களுடைய நாட்டு வியாதி அல்ல. ஏன்னா நான் இன்னொரு நாட்டுக்கு வந்திருக்கோம், இந்த நாட்டுலதான் இந்த வியாதி வந்திருக்கு. அதனால இந்த வியாதியை போக்குறதுக்கு இந்த நாட்டு ஒரு வைத்தியனை, ஒரு பரிகாரியை கூட்டிக் கொண்டு வந்தால்தான் அவனுக்குதான் இந்த மருந்து தெரியும். எனவே அவனை போய் கூட்டிட்டு வர்றதுக்கு அனுமதித்து வேண்டும். உடனே அவன் சரி கூட்டிட்டு வந்தார். உடனே 4 தளபதிகளும் தன்னுடைய உத்தரவுகளை யாரும் அனுப்பி இந்த மேதிய ராஜாவிடத்தை போய் உங்களுடைய அரண்மனை பரிகாரியை நீங்கள் அவருக்கு அனுப்பி வைக்க வேண்டும், வைத்தியனை, எங்களுடைய ராஜா இப்படி சோமில்லாமல் இருக்கிறார், அவருக்கு மருந்து செய்வது. அப்ப அவன் அனுப்பிவிட்டான், போ பரிகாரிக்கு அனுப்பிவிட்டான், போய் அவருக்கு மருந்து செய்கிறது. உடனே அவனை கூட்டிக் கொண்டு வந்து அலெக்சாண்டர் படுத்திருக்கிறான் கட்டிலே வந்து ஒரு மருந்தை அவங்க பார்க்கிறார்கள். அவன் வியாதியை பார்த்து அதுக்கு என்ன மருந்து என்று பார்த்துட்டு அந்த வைத்தியன் சொன்னால், நான் போய் 3 நாள் கழித்து நான் மருந்து கொண்டு வருகிறேன், ராஜா என்னை போக அனுமதிக்கிறார். உடனே ராஜா அனுமதித்தார், சக்கரவர்த்தி அனுமதித்தார், போய் மருந்துரை கொண்டு வாருங்கள், 3 நாளைக்கு பின்பாக உங்களை எதிர்பார்க்கிறேன். அந்த பரிகாரி போன கையோடு கூட அந்த 4 தளபதிகளும் சொன்னார்கள் அலெக்சாண்டருக்கு, அலெக்சாண்டர் அவர்களே, சக்கரவர்த்தி அவர்களே, இந்த வைத்தியரை நீங்க நம்பாதீங்க. இவங்க 3 நாளைக்குள்ள போய் உங்களுக்கு நஞ்சு செய்துதான் அவர் கொண்டு வருவார். உங்களுடைய வியாதியை பற்றி நாங்கள் அங்க வச்சே சொன்னோம், இவனுக்கு இப்படிப்பட்ட வியாதிகள் இருக்கிறார்கள். இவன் உண்மையுள்ள வைத்தியர் என்று சொன்னால் இவன் ஏற்க மருந்தோட இவன் வந்திருக்க வேண்டும். இவன் மருந்து இல்லாமல் உங்களை நன்றாய் பார்த்துவிட்டு கொண்டு போய் மருந்து கொண்டு வார் என்று சொன்னால் நஞ்சுதான் கொண்டு வருவான். அவன் அப்படி நல்லவன் என்று சொன்னால் இங்க இருந்தே அந்த மருந்தை அவன் செய்திருப்பான். இவன் திரும்ப ஏதாவது மருந்து கொண்டு வந்தால் கடைசி மட்டும் நீங்கள் அதை உட்கொள்ளக்கூடாது, அவனை வரவிடாதீர்கள் சக்கரவர்த்தி அவர்களே என்று. சரி பார்க்கலாம் என்று அவன் அப்படியா சொன்னான். பள்ளிக்கொண்டு சொன்னார்கள் வேண்டாம் என்று. 3 நாள் கழித்து அந்த பரிகாரி வந்தார்.
வந்து மருந்தோட வந்து ராஜா இந்த மருந்தை குடிக்க அப்ப தடுத்தாரு குடிக்காதீங்க சக்கரவர்த்தி இவன் பொய்யன் ஒரு உண்மைதான் அவன் போய் கொண்டு வந்த நஞ்சு இருக்கு ஒரு நம்பாதைங்க 4 பேர் சொன்னார்கள் ஆனால் சக்கரவர்த்தி என்ன செய்தார் அதை எப்படி குடிச்சார் உடனே இதெல்லாம் பார்த்து கொண்டு இந்த பரிகாரி பார்த்து கொண்டே இருந்தான் உடனே அவன் கேட்டான் யாரு அலெக்சாண்டரை பார்த்து சக்கரவர்த்தி அவர்களே உங்களுடைய ஒரு கேள்வி கேட்கலாமா சரி கேளு உங்களுடைய 4 மெய்காப்பாளர்கள் உங்களுடைய 4 தளபதிகளும் எவ்வளவோ தடுத்தார்கள் அது உங்களுடைய தளபதி நீங்க வளர்த்த தளபதி அவங்க எவ்வளவோ தடுத்தார்கள் என்னை நம்ப வேண்டாம் இந்த மருந்து கூடாது இப்படி எல்லாம் சொல்லியும் ஒரு அந்நியனாக என்னை நீங்க நம்பி இந்த மருந்தை நீங்க குடிச்சீங்களே என்ன காரணம் என்று அப்பொழுதுதான் அவன் சொல்றான் அலெக்சாண்டர் நான் உங்களுடைய மருந்தை நம்புறதுக்கு காரணம் 2 காரணம் ஒன்று நீ கொல்ல நினைப்பீர்கள் சொன்னால் நீ அழிக்க நினைப்பாய் என்றால் நீ எப்பவும் உன்னுடைய ராஜாவை நீ நஞ்சு வச்சு கொண்டிருப்பாரு நீ எப்பவும் உடைய ராஜாவை நீ தட்டியிருப்பாரு காசுக்கோ பணத்துக்கோ செய்திருப்பார் நீ அது செய்யல இரண்டாவது எந்த ஒரு ராஜாவும் ஒரு உண்மை இல்லாத ஒரு பரிகாரியை தன்னுடைய அரண்மனை பரிகாரியாக வைத்திருக்க மாட்டார் நல்லா டெஸ்ட் பண்ணி பார்த்து உண்மையுள்ள சொல்லிட்டு வச்சிருப்பான் இந்த 2 காரணத்தினால உங்களை நம்ப வேண்டும் அப்படியே வட்டாரம் ஒரு கடிகாரம் ஆனா போர் வெறியர் சின்ன வயசுல 32 வயசுல செத்து போட்டுட்டார் அதனாலதான் அவருடைய ராஜ்யத்தை மகளிர் கொடுக்கல அதனாலதான் 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டார் முப்படை தளபதிகள் பக்கத்தில் அவன் பிடித்தால் வெளியெல்லாம் பிரிக்கப்பட்டது அவருடைய ராஜ்யங்கள் 4 சட்டைகள் அங்கே காணப்பட்டது பார்க்கிறோம் எனவே பார்ப்போம் அடுத்த அதற்கு பின்பு ராத்தரசரவர்கள் 4ஆம் மிருகத்தை கண்டேன் அது கடியும் பயங்கரமும் மகா பழுத்ததுமாய் இருந்தது அதற்கு பெரிய இருப்பு பற்கள் இருந்தது இருப்பு பற்கள் பாருங்க அடுத்த பார்க்கிறோம் என்னவெல்லாம் ரோம ராஜ்யத்திலே இப்ப பார்க்கிறோம் அது கீழாக இந்த ரோம ராஜ்யங்கள் வருவது பார்க்கிறோம் 3ஆக உலகத்திலே 3 ராஜ்யமாக இருந்த ரோம ராஜ்யம் என்று பார்க்கிறோம் காரணம் இருப்பு பற்கள் எனவே ரோமருடைய காலத்தில்தான் இரும்பை ஆயுதமாக செய்து யுத்தம் பண்ணக்கூடிய கட்டத்திலே ரோமர்கள் வந்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட இந்த மிருகங்கள் எல்லாவற்றையும் இந்த 4 மிருகங்களையும் ஒரு இடத்திலே பார்க்கிறீர்கள் எங்கே பார்க்கிறீர்கள் அதுதான் வெளிப்படுத்தும் விசேஷம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல சகல மிருகங்களும் அங்க வருது 12 நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல இருந்தது அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயை போலவும் இருந்தன வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது அப்ப பாருங்க தனித்தனியாக வந்த ராஜ்யங்கள் தனித்தனியாக வந்த ராஜ்யங்கள் நேபுகாத்நேச்சார் மன்னனுடைய பவர்ஃபுல்லான ராஜ்யம் மேதிய பேசிய பவர்ஃபுல்லான வல்லமையான ராஜ்யம் உலகத்தை ஆட்டி படைத்த வல்லமையான ராஜ்யம் அதுக்கப்புறம் உலகத்தை ஆட்டி படைத்த கிரேக்க ராஜ்யம் அலெக்சாண்டருடைய ராஜ்யம் அதுக்கப்புறம் வந்த கிரேக்க ராஜ்யம் வந்து அதுக்கப்புறம் வந்த ராஜ்யம் ரோம ராஜ்யம் உலகத்தை ஆட்டி படைத்த ரோம ராஜ்யம் இப்படி காலமாக ஆயிரக்கணக்கு 500 வருஷம் ஆயிரக்கணக்காக பிரிஞ்சு வந்த தனிப்பட்ட வந்த ராஜ்யம் எல்லாம் இப்பொழுது ஒரு மனுஷனுடைய தலையில வருது ஒரு மனிதனுடைய தலைவர் வல்லமை அவ்வளவு ஒரு மனுஷனுக்கு வருது காலகாலமாக வந்த வல்லமைகள் காலகாலமாக பிசாசம் ஆண்ட வல்லமைகள் அவ்வளவு ராஜ்யத்துடைய வல்லமையும் ஒரு தலைக்குள்ள வருது அப்படி அல்லவோ அந்த மிருகத்துக்கு வருது அப்படி என்றால் அந்த மிருகத்துடைய வல்லமையை நீங்க கற்பனை பண்ணிப்பாரு உதாரணமாக இவ்வளவு பேருடைய பவரையும் ஒரு ஆளுக்கு கொடுத்தா அப்படி இருக்கும் உதாரணத்துக்கு அவருடைய திறமை அவருடைய வல்லமை அவருடைய இது எல்லாம் சேர்த்து ஒரு ஆளுடைய தலைக்கு கொடுத்தார் எப்படி இருப்பார் அவ்வளவு பேருடைய மூளை அவர்களுடைய வல்லம் அவருடைய சக்தி எல்லாம் ஒரு ஆளுக்கே போட்டுப்பார் அவர் பிடிக்க இருப்பார் அதுதான் அந்த ராஜ்யம் முழுக்க ஒருவரும் கொடுக்கிறான் சாத்தான் அதான் வலு சர்ப்பமானது வாசிங்க 2ஆம் வசனம் வலு சர்ப்பம் சாத்தான் நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல இருந்தது கடைசி வருஷத்தை வாசிங்க பாருங்க வலு சர்ப்பமானது அந்த 2ஆம் பாட்டு 2ஆம் வருஷத்துல வலு சர்ப்பமானது வலு சர்ப்பம் எது வலு சர்ப்பம் என்றாலே நமக்கு எது பிசாசுதான் ஆளிலே சர்ப்பமாக வலு சர்ப்பமானது இது 12ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம் வலு சர்ப்பம் என்று வாசிக்கிறோம் வலு சர்ப்பமானது தன் தலத்தையும்
தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. பாத்தீங்க, முழு அதிகாரத்தை பாவல் இந்த இவ்வளவு வந்த மிருகங்களுடைய இவ்வளவு மிருகத்தினுடைய இவ்வளவு ராஜ்யத்துடைய வல்லமை சகலத்தினுடைய ராஜ்யத்தை என்ன செய்தது? அந்த தலையிலே கொடுத்தது. இயேசுட்ட கேட்டது ஆண்டவர், நீ சாஸ்தாகமாய் விழுந்து பணிந்து கொண்டால் எல்லாத்தையும் விட தலையில தாராங்க, விழுந்து கும்பிடுங்க, ஒரு நமஸ்காரம் போடுங்க, அவ்வளவு பவரை உள்ள தலையில வைக்கிறாங்க. அதைத்தான் கொண்டு ஒரு அலுவலாக தலையில வைக்கிறோம். இவ்வளவு நடந்த பவர் எல்லாத்தையும் காலகாலமா இத்தனை வருஷ காலமா நடந்து கொண்ட முழு ராஜ்யத்துடைய பவரை பிள்ளைகளே நீங்க நினைச்சு கூடி பார்க்க முடியாத பவர்ஃபுல் மேன் எழுப்ப போறான் உலகத்துல. தனி மனிதன் வருவான், அவன் தான் அந்தி கிறிஸ்து, கிறிஸ்துக்கு எதிரானும். அவன் வந்தால் எப்படி இருக்கும் நினைத்து கூடி பார்க்கல. எல்லா ராஜ்யத்துடைய ராஜ்யம் ஒருவன தலைமைக்குள்ள வரப்போகுது, ஒருவனால போற அந்த பூமியில அவ்வளவு பவர்ஃபுல்லான மனிதன் ஒருவன் வருவான். உலகம் எல்லாம் திக்குமுக்கார போகிறது. அதுக்கு பாருங்கள், வசனத்தை பார்க்கும் பொழுது அந்த 7 தலைகள் பாருங்கள், அந்த மிருகத்துக்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அந்த கொம்புகளில் 10 மொழிகளும் இருந்தன. அதாவது 7 தலைகள் என்றால் 7 ராஜாக்கள். இதை குறித்து நாங்கள் வாசிப்போம். 7 தலைகள் என்பதை குறித்து வாசிக்கும் பொழுது நாங்கள் 17ஆம் அதிகாரத்துக்கு போவோம். 9ஆம் வசனம். இதை குறித்து உங்களுக்கு 7 தலை என்றால் நீங்கள் போய் 7 தலைகள் என சிம்போலிக்கா சொல்லப்படுகிறது. 7 தலைகள். ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். பாருங்க, ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். எப்படி என்றால் அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். 7 மலைகளாம். அவைகள் 7 ராஜாக்களாம். 7 மலைகளாம், 7 கிங்ஸ், ராஜாக்கள். எனவே இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள். 5 பேர் விழுந்தார்கள். ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். எத்தனை பேர் விழுந்தார்கள்? 5 பேர். 7 ராஜாக்கள் அனுப்பினார்கள் இந்த பூமியிலே. 5 பேர் விழுந்தார்கள். முடிச்சிருக்காத ஒருவன் இப்ப இருக்கிறான், இன்னொருவன் வரப்போகிறான். 7 பேர் விழுந்தார்கள், ஒருவன் இருக்கிறான். அப்ப இந்த புத்தகத்தை எழுதும் பொழுது ஒருவன் இருக்கிறான். யார் அவன்? இந்த புத்தகத்தை தீர்க்க எழுதும் பொழுது ஒருவன் இருக்கிறான். இப்ப இல்ல, இந்த எழுதும் பொழுது ஒருவன் இருக்கிறான். யார் அது? யாருடைய காலத்திலே யோவான் சிறப்பிடிக்கப்பட்டார்? யாருடைய காலத்திலே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார்? ரோமருடைய காலத்திலே. அதான் ரோமருடைய. ரோமர் இருக்கிறார், ஒருவன் வரப்போகிறார். 5 பேர் விழுந்தார்கள். உலகத்திலே மதம் வேதத்திலே வாசிப்பீர்கள். மிகப்பெரிய ராஜ்ய அரசுகள் இந்த பூமியிலே தொடங்கினது. என்ன அரசுகள் தொடங்கினது? முதலாவது எகிப்து ராஜ்யம், 2வது அசீரிய ராஜ்யம், 3வது பாபிலோன் ராஜ்யம், 4வது மேதிய பெர்சிய ராஜ்யம், 5வது கிரேக்க ராஜ்யம். இப்பொழுது ஒருவன் இருக்கிறார், ரோம ராஜ்யம். இனி வரப்போதான் அந்தி கிறிஸ்துடைய ராஜ்யம். யார்? உலகத்தில் வந்த பேரரசு உங்களுக்கு தெரியும். எகிப்து மன்னன் மிக பேரரசு. எனவே இந்த அரசுகள் எல்லாம் இவங்க என்ன செய்கிறார்கள்? மிருகம் என்று ஆண்டு சொல்லுகிறார். மிருகம். ஏனென்றால் பாருங்க, மனுஷன் அவன் எப்படி இந்த மிருகத்தோடு தான் அவனுடைய பாருங்கள் எப்படி அந்த மிருகம் என்று சொல்வது காரணம் ஏன் ராஜ்யத்தை என்றால் அவன் எப்பொழுதும் மனுஷன் அந்த ராஜா தேவனுக்கு விரோதமாய் போராடுறோம். ஒரு ராஜா எய்த்து ராஜா வந்தால் அவன் என்ன சொல்லுவான்? தன்னைத்தான் தான் தான் கடவுள், என்னத்தான் நான் கும்பிடுவான், நான் தான் கடவுளை பிரதிநிதி என்று தன்னை உயர்த்துவான். அதனால மிருகம். நிர்வாக தன்னை உயர்த்துறான் மிருகம். ஒவ்வொரு ராஜாக்கள் தங்களை வைத்தார்கள். நான் என்று போனபடினார், கடவுளுக்கு மகிமை செலுத்தாமல் போனபடினார் அவருடைய பார்வையில மிருகம் என்று கணிக்கப்பட்டதாக பார்க்கிறோம். இவருக்கு ஏராளமான தெய்வங்கள், தெய்வ நாமங்கள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள். பாருங்கள், அவருடைய கடவுளும் கூட மிருகங்கள் தான். எகிப்திலே தெரியும் பாருங்கள், எகிப்தில உள்ள தெய்வங்கள் சரி, அவங்க என்னென்ன தெய்வங்களை வழிபட்டார்கள் என்று ஒன்றை சொல்லுங்க பார்க்கலாம். எகிப்தியர்கள் வழிபட்ட தெய்வங்கள் இஸ்ரேலர்கள் கண்டுபிடி பார்த்தார்கள். கண்டுக்குட்டி அவர்களுக்கு ஒரு தெய்வமா இருந்தது. ஒரு காலத்திலே அவர்களுக்கு பூனை கடவுளா இருந்தது. பூனை அதாவது கருப்பு பூனை அவர்களுக்கு கடவுளா இருந்தது. ஒரு நாள் அப்படியே அந்த கருப்பு பூனை இருக்கிற நேரம் நாய் ஒன்று வந்துட்டது. நாயை கொண்டு பூனை ஓடிட்டு, எனவே நாயை கடவுளாக மாற்றிட்டாங்க. இது இந்த கடவுளை இந்த கடவுள் கொண்டுட்டது. எனவே நாயை கடவுளாய் மாற்றி நாயை விழுந்து கும்பிட்டாரு.
அதற்கு பின்பாக அவனுக்கு எதெல்லாம் தொல்லை கொடுத்ததோ அதையெல்லாம் கடவுளாய் மாற்றினார்கள். தேன் கடவுளாய் மாறிச்சது, வெட்டுக்கிளி கடவுளாய் மாறிச்சது, சூரியன் கடவுளாய் மாறிச்சது, நைல் நதி கடவுளாய் மாறிச்சது. அதனால அந்த 10 வாதைகள் அவங்களுடைய தெய்வத்தோட தான் போராடினார். எல்லாத்தோடையும் வெட்டுக்கிளி தவளை அவர்களுக்கு தெய்வமா இருந்துச்சு, தவளைகள் வந்தது, தேன் பெருகிச்சது, வெட்டுக்கிளி வந்தது, கல்மனை விழுந்தது, சூரியன் இருளடைஞ்சது, நைல் நதி நிறுத்தம் மாறிச்சது. எல்லாம் அதோட போராடினார். உங்களுடைய கடவுளோடு போராடுகிறார். நான் தான் சர்வ வல்லமை உள்ளவரான். அதான் அந்த 10 வாதைகள் அங்கே பார்க்கிறோம். அதே போல ரூபர்களுக்கு ஏராளமான தெய்வங்கள் இன்றைக்கு இங்க வைத்திருக்கிற மண்டே, டியூஸ்டே இதெல்லாம் யாருடைய பெயர்கள்? இது இங்கிலீஷ்ல சொல்லுகிறார்கள். முந்தி வச்ச பெயர்கள் கோர்டான், மற்றது மான், அப்படி வச்ச யாருடைய பெயர்கள்? தெய்வத்துடைய பெயர்கள். கடவுள் மண்டே, டியூஸ்டே, வெனிஸ்டே வேதனை இல்லை. 3ஆம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள், 5ஆம் நாள், 6ஆம் நாள், 7ஆம் நாள் மனிதன் தான் இது பெயர் வச்சு விட்டார். வெள்ளி மற்றும் சனி, சனி பகவான், சூரிய பகவான், தமிழ்ல வேற என்ன, சந்திர பகவான், புதன் பகவான், எல்லாம் பகவான் பகவான் பகவானா போய் அது அந்த சில பகவான்கள் கூடாது. சனி பகவான் அது கூடாது. குரு பகவான், வியாழன், குரு பகவான், வியாழன், கள்ளவியாழன் கருத்தெடுத்து விட்டு வேண்டாம். சனி அது அட்டமத்தது, சனி. வெள்ளி அது கல்வி, அது கூடாது. ஞாயிறு அது அதை பாச கயிறு, அது அறுந்து வேண்டாம். திங்கள் ஐயோ அது திங்கள் அது ஒரு மங்களம் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்படி ஏதாவது சொல்லி வச்சுக்கொண்டு எல்லாத்தையும் தள்ளிக்கொண்டே போய்கொண்டு தலைக்கு சாபத்தை வச்சு கொண்டே அவர் எடுத்துக் கொண்டிருக்கிறோம் மனுஷன். இதெல்லாம் தெய்வத்துடைய பெயர்கள், கிழவர்களுடைய பெயர்கள். எனவே அன்பாளர்களே, எனவே நன்றிடம் என்று ஆண்டவர் அங்கே வைத்தார். அது மட்டுமல்ல, பாருங்கள், வாசிக்க தொடர்ந்து அது தலைகளின் மேல் தூஷணமான நாமம் இருந்தது. நம்ம சொல்லிட்டு பாருங்கள், அந்த மிருகங்கள் எங்க இருந்தது? அந்த ராஜாக்களுடைய பெயர் தூசணமான நாமம். பாருங்கள், ஒவ்வொரு தெய்வத்தை எடுத்துக்கொண்டாலும் ஒரு மிருகத்தோட தான் இருக்குது. இன்னைக்கு இந்து மத தெய்வங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னா எல்லா தெய்வத்திற்கும் என்ன இருக்கு? பக்கத்துல ஒரு மிருகம் இருக்கு. மிருகம் தான் யுத்தத்துக்கு ஒரு ஆள் எடுத்தா அவர் ஒன்றரை வருவார். என்ன, யானை வரும், யானை வரும், யானை ஒன்று இருக்கும். சொல்லுவோம், யானை ஒன்று இருக்கும், யானை கூப்பிடுவான் கட்டி. மரமாலையை போட்டா நாய்க்கு நாய் இருக்கும், வைரோடு நாய் இருக்கும், முருகன் என்றால் மயில் இருக்கும், மற்றது அதான் யானை மேலையும் வந்துட்டு அதே யானையா போயிட்டு மிருகமா போச்சு. மற்றது மாடு இருக்கு, மாடு இருக்கிறது. மற்றது எத்தனை எடுத்தாலும் மிருகம் அங்கே இல்லாமல் போகாது. மிருகம் என்று தூஷணமான நாமம் எழுதப்பட்டிருக்கிறது. சொல்லி எல்லா மிருகத்தோட கம்பேர் பண்றாரு. கண்கள் தெரியாம இருக்கு அவங்களுக்கு. மிருகத்தோட கம்பேர் பண்ணிருக்கு. மிருகம் தனக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை இவர்கள் இருக்கிறாங்க. அதெல்லாம் மிருகம். அதெல்லாம் அவங்க மிருகத்தையே வச்சுக்கொண்டு கும்பிடுறார்கள். இவ்வளவு மிருகங்கள் இருக்கிறது. எல்லா மிருகத்துக்கும் இருக்கிறது. ஆடு தெய்வமா இருக்கிறது, மாடு தெய்வமா இருக்கிறது, சகல தெய்வமா இருக்கிறது. அப்ப தூசணமான நாமம் நெற்றியில இருந்தா பாருங்கள். என்ன தூசணமான நாமம் என்றால் தகவலுக்கு போக வேண்டிய பேரெல்லாம் இந்த தெய்வங்கள் வச்சிருக்கு. தெய்வத்தை கும்பிட வேண்டிய போற்ற வேண்டிய பேரெல்லாம் இந்த தெய்வங்களுக்கு வச்சு கும்பிட்டு விடுகிறார். எப்படி சர்வேஸ்வரன் என்று சொல்ற அவன் ஈஸ்வரன், சர்வேஸ்வரன் அங்க வச்சு கும்பிடுறான். அதே போல இறைவன் என்றது அவருக்கு அந்த ஐயோ எல்லாம் பண்ண இறைவனை என்று சொல்லி அந்த தெய்வத்தை முன்னுக்கு விழுந்து கூப்பிடுறான். பரம்பொருள் என்று அவருடைய பேர் அவருக்கு முன்னுக்கு வந்து பரம்பொருள் என்றான். ஈஸ்வரன் என்றது அவருக்கு பேர் அதை வச்சு கொண்ட ஈஸ்வரன் அதை கும்பிட்டு விடுகிறார். இஸ்ரவேல் என்ற பெயரை ஈஸ்வரவேல் என்று மாற்றி போட்டு அதுக்கிட்ட அவர் கும்பிடுறாங்க. அப்படியா? ஈஸ்வரவேல் ஈரா போட்டு அது ஈஸ்வரவேல் தெய்வம் சொல்லி அதுக்கு விழுந்து கும்பிட்டு அப்ப அவருடைய நாமம் இல்லாத கடவுளுக்கு போக வேண்டிய தெய்வம் பரிசுத்த நாமம் அவருக்கு போற்ற வேண்டிய பெயர் எல்லாத்தையும் இதுவும் நெற்றியில கிடக்குது. அதெல்லாம் ஆண்டவர் தூசணமான நாமம். அதாவது அவர் பெரிய எங்களுக்கு தமிழ் சுத்த தமிழ் அந்த செந்தமிழ் இல்ல, அந்த இல்ல, இதுதான் கடவுள் போக வேண்டிய மதிப்பும் மரியாதை அவங்களுக்கு போய் கொண்டிருக்கு. அதனாலதான் அவருக்கு அந்த தூசணமான நாமம் அவரை குறிச்சு வச்சுக்கொண்டு இருக்கிறது சொல்லி அதாவது தேவனை தூசிக்கிற மாதிரி அது காணப்படுகிறது என்று ஆண்டவர் கூறப்படுகிறார், எச்சரிக்கிறார். வாசிக்க தொடர்ந்து வாசிக்க 3ஆம் வசனம். இது அப்படி நான் முடிச்சுட்டேன். சகல அதிகாரத்தை இப்ப கொடுத்துட்டு அந்த மனுஷனுக்கு அந்த மிருகத்தை கொடுத்தாச்சு. அப்ப பவர்ஃபுல் மனிதனா வருது. 3ஆம் வசனம். அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடு அந்த மிருகத்தை பின்பற்றி அப்படி என்று சொன்னாங்க. பார்க்கலாம் பாருங்கள், இந்த அந்த 7 அறைகள் இதை பாருங்கள்.
ஒரு தலை, அதாவது இந்த தலையானது அதன் தலையில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. பூமியில யாவரும் ஆச்சரியத்தோடு அந்த மிருகத்தை பின்பற்றி. சாவுக்கேதுவானது என்று சொன்னால் ஒரு தலை காயப்பட்டது. சும்மா கல்லால் அடிச்சு தலை காயம் வந்து ஒரு பிளாஸ்டர் ஒட்டி போட்டு அப்படிப்பட்ட ஒரு காயம் அல்ல. சாவுக்கேதுவானது சொன்னால் ஒரு தலை செத்து போச்சு. அந்த தலை, அந்த ஒரு தலை செத்து போச்சு, செத்துட்டு. ஆனாலும் அந்த செத்து தலை என்ன செய்வது? சொஸ்தமாக்கப்பட்டது, திரும்ப உயிர் வந்துச்சு, செத்து உயிரடைஞ்சது. இது எதையாவது சாயம் கழிப்பட்டிருக்கோமா? செத்து உயிரடைதல், இறந்து உயிரடைதல் எங்கேயாவது கழிப்பட்டிருக்கோமா? எங்கேயாவது காலையில் கழிப்பட்டிருக்கோமா? இறந்து உயிரடைதல் எங்கேயாவது எங்கேயாவது வேதத்தில் ஒருவருக்கும் இறந்து உயிரடைதல் எங்கேயாவது ஒன்று கழிப்படையும். யாரு? இயேசு கிறிஸ்து. ஐயோ, இது தெரியாம உங்களை குத்தி கொண்டிருக்கிறீங்க. சபையே இதுதான் இருக்கு. பேசி இறந்து உயிரடைகிறது ஆண்டவர் தான். இறந்து உயிரடைகள் நேரத்துல யாராவது இருக்கா, ஏதாவது கேள்விப்பட்டீங்களான்னு கேட்டா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்தார் உயிரிழந்தார் சொல்றதுக்கு அது இல்லாம சென்று கொண்டிருக்கிறோம். இதுதான் எங்களை பேசி அஸ்திவாரமே அதுதானே. ஆனாவரத்தில் போக வேண்டியிருக்கு. நான் இப்ப உங்களுக்கு போய் கொண்டிருக்கேன். பேசிக் இயேசு கிறிஸ்து பாருங்கள். எனவேதான் இதுவும் என்ன செய்யுது? சாவுக்கு ஏதுவாய் செத்து உயிரோட எழுப்புறது. இயேசு கிறிஸ்து கொட்டி அடிக்குது, மரித்து உயிரோட எழுப்புறது அதி கிறிஸ்து. எல்லாரும் ஆச்சரியத்தோட பார்க்கணும், ஆச்சரியத்தோட பார்க்கணும். தலையில காயம் பண்ண அது ஆச்சரியத்தோட பார்க்கணும். செத்து போச்சு, இந்த உயிரோட எழுப்பிட்டார். இவர் தான் கிறிஸ்து, இவர் தான் கணவன் என்று முழு ஜனமும் என்ன செய்வார்களாம் பாருங்கள். யார் பாருங்கள் 4ஆம் வசனம். அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள், கும்பிட்டார்கள். அதான் பிசாசியம் அதி நோக்கம். எல்லாரும் என்ன கும்பிடுவோம். அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார், அதனோட யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். பார்த்தீங்களா? எதை வணங்கினார்கள்? மிருகத்தை. ஏன் வணங்கினார்கள்? இந்த டூப்ளிகேட் ஒரு அடி அடித்து விட்டான் ஆக்கிரக மாத்திரத்துக்கு. நான் தான் கிறிஸ்து என்று காட்டுறதுக்காக, நான் தான் லோக ரட்சி என்று காட்டுறதுக்காக சுமார் மக்கள் விளம்பரத்தை காட்டி விட்டா எல்லா முழு உலகம் ஆச்சரியத்தோட பார்த்து இதுதான் உண்மையான. நாங்கள் கேட்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் மரித்து உங்கள் எழுப்புவார் என்று. இதுதான் உண்மை என்று முழு ஜனமும் அவுட்டா போயிடும். அப்படியே அதை முடிந்து வணங்குவார்கள். எங்க சீரழிக்கப்பட போது உலக மக்கள் எவ்வளவா இது பயங்கரமான ஒரு ஆபத்துக்குள்ளா இந்த உலகம் போகுது. முழு அதிகாரத்தை சாத்தான் கொடுத்துட்டு அந்த மனிதனுக்கு நீதான் வச்சு நடத்த முழு பலனை கொடுத்தாச்சு. எனவே முழு எவ்வளவு தூரம் வஞ்சிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நாங்கள் வஞ்சிக்கிறதுக்கு காரியம் நடக்குது. எனவேதான் ஆண்டவர் சொன்னார், வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்காதீர்கள். எனவே நாமத்தை சேர்த்துக் கொண்டு கிறிஸ்து என்று பல பேர் வருவார்கள். நான் தேவனுடைய நாமத்திலே நான் வந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஒருவன் சுய நாமத்திலே வருவான், அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றார். சொல்லித்தான் போனார். நான் கடவுளுடைய நாமத்தில் வந்தேன், பிதாவின் நாமத்தில் நான் வந்தேன், நீங்க என்னை ஏற்றுக்கொள்ள சிலுவையில் அழைச்சிட்டீங்க. ஒருவன் தங்கள் பேர்ல வருவான், அவனை நீங்க ஏற்றுக்கொள்வீங்க. சுய நாமத்திலே சுய மகிமையில் ஒருவன் வருவான், அவனை எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள், அவரை வழங்குவார்கள் என்று பாருங்கள். எங்க போய் முடிய போன இந்த உலகம் மிக 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 பெரிய ஒரு ஒரு ஆபத்தான இதிலே போகிறது. அது கடவுள் தான் அனுமதிக்கிறார். கடவுளுடைய சாத்த உடச்சி கொண்டு வரையில கடவுள் தான் அனுமதிக்கிறார். காரணம் என்னவென்று சொன்னால், நாங்கள் 12ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் பாருங்கள். 12ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் பாருங்கள். இல்லை வரும். பத்தாம் வசனம் 12:10 பாருங்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாகியிருக்கிறது. 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம்.
ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. அப்ப எக்காலம் ஊதின கையோடு கூட அவருடைய ராஜ்யமாயிட்டு அவர் கிறிஸ்துவ ராஜ்யமாரம் பண்ணுகிறார், அவருடைய கொண்டோல இருக்கிறது. ஆனால் 13ஆம் அதிகாரத்தை இந்த சம்பவங்களாக கர்த்தர் அனுமதிக்கிறார். மனம் திரும்பாமல் போனபடினார், சுவிசேஷத்தை மனம் திரும்பாமல் போனபடினார் கர்த்தர் என்ன செய்கிறார்? அனுமதிக்கிறார். எனவேதான் இது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கிற காலம் மாதிரி முன்னும் மனிதர்களை வஞ்சிக்கிறதுக்கு இந்த சாத்தான் நல்ல ஒரு காரியத்தை நடத்திப்பான். மிக மிக ஆபத்து. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்க. பவுல் ஏற்கனவே எச்சரிக்கிறார். இதை குறித்து பாருங்க. 2ஆம் அதிகாரம் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் பாருங்கள். ஒவ்வொரு வசனமா நாங்கள் வாசிக்க போறோம். வாசிங்கள். வாசிங்க. ஒரு ஆவியினாலாவது பாருங்க, ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது. பாருங்க, எனக்கு ஒரு ஆவி, எனக்கு ஒரு ஆவி ஒரு கடவுள் வந்து சொன்னார், அல்லது வார்த்தையினாலாவது, அதாவது இந்த கடவுளுடைய வசனம் இப்படி சொல்லுகின்ற ஒரு வார்த்தைகளாவது, அல்லது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது, அப்போஸ்தலர்கள் நிருபத்தில் இப்படி சொல்லப்பட வேண்டும். எப்படி ஏதாவது ஒரு விதத்திலே ஒரு ஆவி சொல்லிட்டு, அல்லது கர்த்தர் சொன்னால், அல்லது இந்த வேதத்தில் இப்படி இருக்கிறது எவராவது வந்து உங்கள் மத்தியிலே சொன்னால் தொடர்ந்து கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். ஒன்றுக்கு யோசித்து கலங்கி அடிச்சு ஒன்றும் செய்யாமல் அமைதியாருங்கள். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். மோசம் என்று வஞ்சிக்காதபடிக்கு, ஏமாந்து போகாதபடிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அந்த கேட்டின் மகன் பாவ மனுஷன் வேற யாரும் இல்லை, இந்த மிருகம் வெளிப்படும் வரைக்கும் அந்த நாள் வரமாட்டாது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும், பாருங்க, அவன் எதிர்த்து நிற்கிறவன் தேவன் எனப்படுவது எதுவோ, தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும், பாத்தீங்களா, இப்போ வந்து எல்லாம் மறந்துவார், உயர்த்துறவனாயும், தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து, தேவனை போல உட்கார்ந்து, அதான் தேவ தூசணம் பாருங்க, தேவனை போல உட்கார்ந்து, மிருகம் தேவனை போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். கடவுளை போல தன்னை காண்பிப்பான், கிறிஸ்துவை போல. நான் உங்களிடத்தில் இருந்தபோது இவைகளை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? ஞாபகம் இல்லையா? ஏற்கனவே சொல்லி வைத்திருக்கிறான் உங்களுக்கு. அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு, இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்றும் அறிந்திருக்கிறீர்கள். இப்பொழுது தடை செய்கிறது இன்னதென்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. யார் இந்த தடை செய்கிறது? வாசிக்க தொடர்ந்து. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. இப்பொழுதே இந்த அக்கிரமத்தின் ரகசியம் இப்ப முற்பட தொடங்கிட்டு, அப்பவே தொடங்கிட்டு, இப்ப நிறைவு வந்து கொண்டிருக்கிறது. அவர் எழுதும்போதே தொடங்கிட்டு இருந்தார். இப்ப முழுவதும் வந்துட்டு 2000 வருஷம். ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படும். தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே. யார் தடை செய்கிறவன்? நீக்கப்படும் முன்னே, திருச்சபை எடுபடும் முன்னே அவன் வர. இப்ப தடை பிளாக் பண்ணி கொண்டிருக்கிற யாரு? திருச்சபை. அவன் நடுபடாத படிக்க திருச்சபை தான் பிளாக் பண்ணி கொண்டிருக்கிறது. திருச்சபை பூமியில் இல்லாவிட்டால் பூமி எப்பொழுதும் அழிஞ்சு போய்விட்டிருக்கும். எப்பொழுதும் அந்தி கிறிஸ்து வருவார்கள். தடை செய்கிறவன் ஒருவன், புதிய மனுஷனாகிய சபை, அவன் வெளிப்படும் முன்னே, அதாவது பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படும் முன்னே வெளிப்படுகிறாரோ அன்றைக்கு அந்த மனுஷன் தன் தலையை தூக்குவான். அது வரைக்கும் அவனை பிளாக் பண்ணியிருக்கிறார், வர முடியாது. தொடர்ந்து நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை, அந்த அக்கிரமக்காரனுடைய அந்த கிறிஸ்துடைய வருகை, ஜாக்கிரதை வாசிங்க, உங்கள்கிட்ட வாசிங்க. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும், சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடு, ஏற்கனவே வெளிப்படுத்துற விசேஷத்தை சொல்லிட்டார். சர்வ அதிகாரத்தை அந்த மனுஷனுக்கு அக்கிரமக்காரன் கொடுப்பான் பிசாசானவன். அடையாளங்களோடும், அடையாளங்கள், பொய்யான அற்புதங்களோடும், பொய்யான அற்புதங்கள்,
கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும் இரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். அப்படி இதெல்லாம் நடக்கிறது ஏற்றுக்கொள்ளாமல் போனபடியினால். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படி அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். கொடிய வஞ்சகத்தை நம்பிக்கை பொய்யா. கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் இரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கர்ணாதிகளாக இருக்கிறோம். நீங்கள் சகலவித அடையாளங்களோடு ஒவ்வொருத்தரும் வஞ்சிக்க முடியுமோ அக்கிரமத்தினால் இப்பொழுதே கிரியை செய்கிறது. எனவேதான் சகலவித அஞ்சலத்தோடும் அடையாளங்களோடும் அவனால் அற்புதங்கள் செய்ய முடியும். செய்த ஜனங்களை அப்படியாக வஞ்சிப்பான். மறித்து உயிரோடு இருப்பான். ஜீவனை கொடுக்கும் மறுக்கவும் யாருக்கு அதிகாரம் இருக்கு? கடவுளுக்கு தான், சாத்தானுக்கு இல்லை. ஆனால் இந்த இடத்துல கருத்தை அனுமதிக்கிறார். அதாவது அவருடைய விளையாட்டுக்கெல்லாம் சரி அனுமதிக்கிறார். அதனால அவன் எவ்வளவு வஞ்சிக்க முடியுமோ ஜனங்களை என்ன செய்வான்? பொய்யான அற்புதங்களோடு ஜனங்கள் பார்ப்பார்கள். அது உண்மை இல்லை, அது உண்மை போல இருக்கும். மாயை எனவே பொய்யிலிருந்து எழும்பி இப்படியாய் காட்ட ஜனங்கள் எல்லாரும் உனக்கு விரும்புவார். இதுதான் உண்மையான காணாத கேட்டிருக்கிற அற்புதங்கள் கேட்டிருக்கிறோம். இவன் என்ன அற்புதங்கள் செய்கிறார்கள், அடையாளங்கள் செய்கிறார்கள் என்று ஜனங்கள் எல்லாரும் ஒப்புக் கொடுப்பார்கள். இது கிறிஸ்தவத்துக்குள்ளும் இந்த மோகம் போந்துட்டது. சபைகளுக்குள்ளும் இந்த மோகம் போந்துட்டு கிறிஸ்தவ மத்தியிலே மிக அதிகமாக நேசிக்கப்படுறது விரும்புகிற காரியம் என்ன காரியம்? என்ன காரியம்? அற்புதங்கள், வல்லமை. அப்படி ஊதுனா விழணும், அப்படி கையெழுத்து நின்று அப்படி பார்த்தா விழணும், நடந்து போடுறதுல உதவி சுருண்டு விழணும். இந்த மாதிரி கூட்டங்களுக்கு ஏராளமான மக்கள் நீங்க பார்க்கலாம். நான் பப்ளிக்கா சொல்றேன், இதெல்லாம் கற்பனை இல்லை. உண்மையான வல்லமை இது. யார் வல்லமை உள்ளவன்? ஊதி 2 பேரை விழுத்துறதா, அவளுக்கு பேரை விழுத்துறவன் வல்லமை உள்ளவனா? அல்லது கையை நிறுத்தி அல்லது பார்த்து ஆக்களை விழுத்துவது வல்லமையா? எது வல்லமை? சொல்லுங்க பார்க்கலாம். யார் வல்லமை உள்ளவன்? தன்னுடைய நாவை அடக்கிறவன். இன்னொன்று நீதிமொழிகள், பட்டணத்தை பிடிப்பதை பார்க்க செல்ஃப் கண்ட்ரோல் தான் வல்லமை உள்ளவன். பாவத்தை இவன் மேற்கொள்கிறானோ அவன் தான் வல்லமை உள்ளவன். அவனுக்கு வல்லமை இருக்கு. பாவத்தை எதிர்த்து இருக்கிறவன் அவன் தான் வல்லமை உள்ளவன். நாவை அடக்க ஒருவனாலும் கூடாது. அவன் அடக்கிறவன். கீழ்மை வார்த்தையில் பேசி அது தேவையில்லாத வார்த்தையில் பேசாமல் அடக்கிறவன் தான் கர்த்தருடைய பார்வையிலே வல்லமை உள்ளவன். பட்டணத்தை பிடிப்பதை பார்க்க தன் மனதை செல்ஃப் கண்ட்ரோல், இச்சை அடக்கத்தை கண்ட்ரோல் பண்றவன் தான் உண்மையான வல்லமை உள்ளவன், மனக்கட்டுப்பாடு உள்ளவன், உண்மையான வல்லமை உள்ளவன். மற்ற எல்லாம் இங்க நினைக்காதீங்க வல்லமை என்று. இதெல்லாம் நீங்க நெப்பிக்கிறது பெரிய இந்த டிவி வாய்க்கு நல்லது காட்டுறது, அதே சமயம் நம்ம ஏமாற்றிக் கொண்டும் இருக்கிறது பிள்ளைகளா. நான் சில அநேக கதைகள் நம்மளுக்கு சொல்ல மாட்டேன், சொன்ன நீங்க தாங்க மாட்டீங்க, இதற்கு கூடாது. அதனால நீங்க ஜாக்கிரதையாண்டு மட்டும் நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். கடவுளுடைய வசனம் இருக்கு, வார்த்தை இருக்கு. இந்த கிறிஸ்துவ மத்தியிலே மோகம் இப்படி பரவி கொண்டு போகுது. இவை எல்லாம் எங்க கொண்டு போகும் என்றால் கடைசியில கொண்டு போய் எல்லாரும் அற்புத அடையாளங்களுக்கு தான் போவார்கள். எல்லாரும் அதைத்தான் விரும்புவார்கள். ஏதாவது ஒன்றை செய்ய முடியும், கனி கொடுக்க வேண்டும், ஃப்ரூட்ஃபுல் லைஃப் வர வேண்டும், மனிதன் கிறிஸ்துவத்தோடு மாற வேண்டும், மறுமப்பட வேண்டும் என்ற தரிசனம் போகும். நான் மாறி கிறிஸ்துவை பிரதிபலிக்கும் என்ற இடம் போய் வெறும் கூட்டமும் வல்லமை என்றும் ஓட்டமும் விடுகையும் சிரிப்பும் கூத்தாட்டமும் ஆட்டமும் பாட்டமும் தான் இன்னைக்கு சபைக்குள்ள புகுந்து கொண்டு போராடி கொண்டிருக்கிறது. எல்லாருமாய் வந்து கொண்டே இருக்கிறது. எத்தனை ஊழியர்கள் விழுந்திருக்கிறார்கள் தெரியுமா? நீங்க பிரபலமாய் பாட்டு இருக்கிறவங்க இருக்கிறார்கள். பெரிய மோசமான பாவத்துல நான் சொல்ல மாட்டேன். மிகப்பெரிய பெரிய கொடிய பாவங்கள். ஆனா நீங்க பாடிக்கொண்டிருக்கீங்க, நீங்க பெரிய ரோவல் இருக்கிறீங்க, பெரிய பெரிய சிக்கப்பட்டிருக்கிறார்கள், பெரிய பெரிய ஆட்கள், பேச சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாம் இந்த காரியத்துல போனவர்கள் நடந்து கொண்டிருக்கிறவர்கள். அதனாலதான் ஜாக்கிரதை, நீங்க கவனம். நீங்க ஒரு வேதம் உண்டு, கர்த்தர் உண்டு, பரிசுத்த ஆவி உண்டு, நல்லா பரிசுத்தாவை நினைச்சு அவன் ஏற்கனவே வந்து எச்சரித்தார். இப்படிப்பட்ட இது திசை திருப்பும். எனவேதான் நம்முடைய அழைப்பு என்ன என்பதை பார்த்து கர்த்தருக்குள்ளாய் வளர வேண்டும்.
பாருங்கள் கிடக்கிற பிள்ளைகளே, பாருங்கள், இது சகலவித வஞ்சகத்தோடு நடக்கும். நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னேன். என்ன சொல்ல பார்க்கலாம், இந்த ஹேர்மன் அங்க போன இடத்துல ஒரு கோலா பிரிக்கத்தை வச்சதல்ல, அவர் எந்த படத்தை திருப்பி வச்சார் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சிந்திச்சு பார்க்க போன நேரம் ஒரு புத்தர் படம் பிடிச்சு அந்த படத்தை மற்ற பக்கம் வச்சு விட்டார். அதுக்கு அந்த ஆவி வந்து கிளந்திருந்த கோலாட்டின தூக்கி ஏன் தேசியில வைக்கணும்? ஒரு பிரிச்சு நசிச்சிருக்கலாமே, ஒரு பயமுறுத்திருக்கலாமே, அந்த கோலாட்டி தூக்கி வச்சிருக்கலாமே, பயமுறுத்தி ஒரு அரைக்கண்டு. இந்த விளையாட்டை காட்டில அது வந்து கீழே இருக்கிற கோலாட்டில தேசியில பக்குவமா வச்சு ஒரு நல்ல ஆள்வோட போயிருக்கு. மகனே, நான் வந்து உனக்கு உதவி செய்யறேன். புத்தர் வேலையே ஆகாது, புத்தர் உபதேசம் ஆகாது. புத்தர் வந்து நடந்து போற நேரத்துல கூடி என்ன ஒரு இடத்து கூட்டி கொண்டு போவாரு. நான் போற நேரத்துல எறும்பு மிதிச்சு பூச்சி செத்து போயிடு பண்றதுக்காக முன்னுக்கு ஏதோ அவர் தனி கொண்டு போவார். நல்ல பழக்கம் நல்லா இருந்தா. அது மட்டும் இல்லாம அவர் புல்லு மிதிக்க மாட்டார். சிலர் போகும்போது புல்லு மிதிச்சு விட்டு புல்ல பிடிங்கி இன்னொரு நாட்டு போட்டு அப்படி போயிருக்கிறார். புல்ல தூக்கி பிடிங்கி இன்னொரு நாட்டு போட்டு அப்படி வாழ்ந்திருக்கிறார். அவர் அகிம்சையும் மற்றொரு வேலைப்படுத்தக்கூடாது அப்படியா இருக்க வேண்டிய ஒரு கொள்கை உள்ளவர். எனவே இந்த விசாசம் அப்படி வந்து புத்தர் சொல்லியிருப்பார். இந்த விசாசம் பாருங்க ஏமாற்றுறதுக்காக இப்படி இருக்கிற மகனே நீங்க தேசியில வைக்க வேண்டியதுதானே, அது கூடாதுன்ற மாதிரி டைம். அப்ப உண்மையில வேற யாரும் அந்த இடத்துல இருந்திருந்தா, உண்மையில புத்தர் உண்மையில இருக்கிறார் அப்படின்னு நான் கண்ணால கண்ட புத்த சமயம் தான் உண்மையான சமயம். இப்படிப்பட்ட ஒழுக்கத்தை செய்ய நான் செய்யக்கூடாது, புத்தியாய் நடக்கணும் என்றதை அவன் வேறு விதமாக எழுதியிருப்பான், டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பான் இந்த விளையாட்டு. அதில் விழிச்சிருக்கலாமே, கோபத்துல இந்த படத்தை இப்படி செய்து விட்டாரு, அந்த படத்தை போட்டு விழிச்சிருக்கலாமே, அதில் ஏதாவது பயமுறுத்தி இருக்கலாம், விசாசனையே பயமுறுத்துவது. ஆனால் அது ஒரு நல்ல டீசெண்டா நடத்தி அதற்கு வஞ்சிக்கிறது, நல்லவன் போல நடிக்கிறது, அந்த டாக்டர் கூட நடிச்சு விடுறது. எனவேதான் அவன் அப்படிப்பட்ட ஒரு மிக பொல்லாதன்னு பார்க்கிறோம். இன்னும் சொல்லுகிறார் பவுல், அவன் ஒளியின் தூதரை கூட ஒளியின் தூதன் வேஷத்தை கூட தரிப்பான். அதை ஆச்சரியப்படவே, நீங்கள் அதிர்ச்சிப்படுத்தவில்லை, சொப்படுத்தவில்லை, நீங்கள் அதிர்ச்சியடையத்தவில்லை. அவன் ஒளியின் வேஷத்தை கூட தரிப்பான், நல்லவன் போல வருவானே, நல்ல இறங்குவது போல வருவானே என்று ஆண்டவர் அந்த பவுல் அடிகள் சொல்லி வைத்திருக்கிறார். பெரிய காரியம் அல்ல. அதனாலதான் ஜாக்கிரதையாக கடைசி காண்கிறீர்கள். 9 வாசியுங்கள். 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பெருமையாளர்களையும் தூசணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. பேசும், அது என்ன செய்யும், எப்படி பேசுவோம், யாரு பேசும்? அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. 42 மாதம் என்றால் 3.5 வருஷம். அதாவது கடைசி 7 வருஷத்துடைய கடைசி அந்த 3.5 வருஷத்திலே பட்டு பயங்கரம், அதாவது மகா உபத்திரவ காலம் இஸ்ரவேலுக்கு உண்டாயிருக்கும். யாக்கோபுக்கு அது இக்கட்டு காலம் என்று சொல்லப்படுகிறது. உலகத்துக்கு மிகப்பெரிய பயங்கரமான காலம். யுத்தம் பண்ண அதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அது தேவனை தூசிக்கும்படி தன் வாயை திறந்து எதனையெல்லாம் தூசிக்கிறது பாருங்க. அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் அவருடைய பரலோகத்தை வாசஸ்தலத்தை பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களையும் தூசித்தது. பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற பரிசுத்தவர்களையும் தூசித்தது. எல்லாரையும் பாருங்க, கேவலமாய் தூசரம் பண்ணுது. ஆண்டவரை தூசிக்கிறது, அவர்களுக்கு பரலோகத்தை உன்னதமான இடத்தை தூசிக்கிறது, பரலோகத்தில் வாசமாக இருக்கிற பரிசுத்தவான்கள் தெய்வத்துதர்களை தூசிக்கிறது. எல்லாருக்கும் தூசரம் தான், எல்லாருக்கும் விடுகிறது, எல்லாருடைய இருக்கும் அவன் தூசரமாய் திட்டி அவன் சட்டம் போடுவான்னு பார்க்கிறோம். மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாசைக்காரன் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. எல்லாருக்கும் அதிகாரம். அந்த நேரத்திலே ஒருத்தர் காலத்தில் ரட்சிக்கப்படுவார்கள். இவன் தந்தை தேவன் என்று சொன்ன கையோடு கூட ஒரு கூட்ட மக்கள் என்ன செய்வார்கள், தூதர்கள் வந்துடுவார்கள். ஓஹோ, யெகோவா சொல்லியிருக்கிறார், தன்னை தவிர வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று. இவன் தன்னை கடவுள் சொல்லிவிட்டபடினால ஒரு கூட்ட மக்கள் என்ன செய்வார்கள், யூதர்கள் மனம் திரும்புவார்கள். பிளவிட்டு விட்டோம், தவறிவிட்டோம், இது தெய்வம் அல்ல, இவன் கடவுள் பொய் கிறிஸ்து என்று ஒரு கூட்டம் வருவார்கள். அவர்களை அவன் என்ன செய்வான், கொல்லுவான், அழிப்பான். அதுதான் முடிவு. இயேசு கிறிஸ்து மரணம்தான். எனவே அவர்களை ஜெயிக்கும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டது. பரிசுத்தவான்கள் என்று பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன்.
சொல்றார், சபைக்கு சொல்றார் ஆவியாளர், கவனமாய் கேட்டுக்கொள்ளுங்க. ஆவியார் சொல்லுகிறார், கவனமாய் கேட்டுக்கொள்ளுங்க, கொள்ளாத காலம் வந்து கொண்டிருக்கிறது, காலம் செல்லாது. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வருவான், இதனை நீங்க தப்பி விடுபட்டீங்களோ இந்த 7ஆம் வசனத்திலே யுத்தம் செய்யும்படி கொடுக்கப்பட்டது. மிக யுத்தம் பண்ண வருவான், அழிக்கிறதுக்கும் ரத்தம் சிந்துவது அல்லாமல் வேறொன்றும் அல்ல. அதனால கிருபையின் காலத்தை துஷ்பிரயோகம் செய்து விடாதீர்கள், கால் உள்ளவன் கேட்க கடவன் என்று ஆவியார் நமக்கு சொல்றார். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க என்று சொல்லுகிறார். அடுத்த வசனம் 10ஆம் வசனம், சிறைப்படுத்திக் கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான், சிறைப்பட்டுக் கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான், பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். அதாவது யார் யார் எதற்கு அவர் நியமித்திருக்கிறாரோ அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் நடத்துவார். சிறைப்பிடித்து போகிறவர்கள் சிறை காவலிலே யார் யாரெல்லாம் இருக்க வேண்டும், அவங்க அத்தனை பேர் காவலில் இருப்பார்கள். எத்தனை பேர் ரத்த சாட்சியை மறிக்க வேண்டும், அவர்கள் ரத்த சாட்சியை மறிப்பார்கள் என்பது கர்த்தருடைய சித்தத்தின்படி அவர்கள் அப்படியாக நடக்கிறது. கர்த்தருடைய சித்தத்தின்படி அவர் நடத்துவதாக இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு இந்த கிறிஸ்தவம் என்ன சொல்வது, யார் யார் எதற்கு கர்த்தர் நியமித்திருக்கிறாரோ அதற்கு இன்றைக்கு கிறிஸ்தவம் நம்ம மக்களை ஒத்துக்கொள்வதில்லை. என்ன செய்வது, எல்லாத்தையும் ஆசீர்வாதம் இல்ல, நான் இப்படி இருக்க முடியாது, நான் இப்படி கஷ்டப்பட முடியாது, நான் இப்படியா கொஞ்சம் காலம் முதலே நீ கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் நீ இப்படி சூழ்நிலையில இரு, கொஞ்ச நாளைக்கு ஒரு 2 வருஷம் தனிமையாயிரு என்று கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட சாட்சியா இருக்க வேண்டும். 2 வருஷம் தனிமையா எதிர்பார்க்கலாம் என்று அவருக்கு காலகட்டத்தை வைத்திருந்தார். நம்முடைய பிரசங்கள் நிறைய இருக்கு. என்ன செய்வோம், இல்ல இல்ல கர்த்தர் சொல்லியிருக்கிறார், இல்ல எனக்கு ஆபராவுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு எனக்கு இப்படி பண்றாரு சொல்லி அவருடைய சித்தத்தை தவிர ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணி ஊர்ல இருக்கிற பரிசுத்தவான்கள் சொல்லி ஜெபம் பண்ணி இப்படி சொல்லி இப்படி அவருடைய சித்தத்துக்கு எடுத்து நிற்கிற கூட்டங்கள் பிரசங்கங்களும் உண்டு. எனவேதான் கர்த்தருடைய சித்தத்துக்கு சிறைப்பட்டு போறதுக்காக நம்மை அனுமதித்திருந்தால் சந்தோஷமா ஏற்றுக்கொள், தனிமையா இருக்கிற கர்த்தர் அனுமதித்திருந்தால் தனிமையா ஏற்றுக்கொள், வேலை சம்பந்தமா காரியமா சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. சிறைப்பட்டு போகிறவர் இரத்த சாட்சியா மறிக்கிறவர் என்று கர்த்தர் டிசைட் பண்ணி வைத்திருக்கிறார், கர்த்தர் நடத்துகிறார். காரியங்களும் கேட்க கடவுள். இந்த மிருகத்துக்கு பாருங்கள், இன்னொரு செய்கிறான் பாருங்கள். 15ஆம் வசனம் 14ஆம் வசனம், மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த, பட்டயத்தினாலே பாருங்க, பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த, அது எந்த காயப்பட்டு பிழைத்தது இது எங்க 15ஆம் வசனத்தில் வந்து அந்த மிருகம் பட்டயத்தினாலே அதை செத்து பிழைக்குது பாருங்க. அந்த பிழைத்த மிருகத்துக்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிச்சு. அது மட்டுமல்ல, மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் நல்லா கண்டுகொள்ளுங்க. இப்ப யார் ஒருவர் அனுப்பி வந்து என்ன செய்கிறார், பட்டயத்தினாலே பட்டு செத்து போய் உயிரோடு எழுப்பின அந்த மிருகத்துக்கு என்ன செய்யுங்க, சொரூபம். சொரூபம் என்றால் என்ன, சிலையோ அல்லது விக்கிரமமோ அவளுக்கு ஒப்பாக ஒன்றை செய்யுங்க. செய்து போட்டு மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாக சொரூபம் என்ன செய்யும், கதைக்கும். பாத்தீங்களா, வஞ்சிக்கப்பட்டு போற மாதிரி அது பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வழங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்க அடித்து விடு சட்டம் பிறகு. பாருங்க பாருங்க, இப்ப இன்னொரு மனுஷன் அனுப்பி என்ன செய்யும், ஒரு அனுப்பி அடுத்த கிளாஸ்ல படிப்போம். ஒரு அனுப்பி என்ன செய்யறான், இந்த சொத்து பிழைச்சவருக்கு நிக்கிறவர் செய், அதாவது இவர் தான் கிறிஸ்து, இவர் தான் ஆண்டவர், இவர் தான் நம்முடைய தேவன், இவர் தான் நம்முடைய ரட்சகர். எனவே இந்த கொந்தளிப்பான சூழ்நிலைகள், அதாவது இந்த கடல் கொந்தளிக்கிறது, அதுதான் வந்த மிருகம், அதாவது உலகம் முழுக்க ஒரு சமாதான நிலையற்றோருக்கு போய்கொண்டிருக்கும். என்னத்துல போய்கொண்டிருக்கு, உதாரணமா எக்கனாமிக்கல் பொருளாதாரத்துல சரியான குழப்பம் எப்படி தீர்த்து வைக்கிறது. 2வது இனங்களுக்குள்ள மதங்களுக்குள்ள சண்டை, மக்களுக்குள்ள சண்டை, ஒன்று சரிவதில்லை. படிப்படியா இது கொந்தளிக்கிற சூழ்நிலை வரும். அதான் 4 காற்று சமுத்திரத்தில் அடிக்கும் போது சமுத்திரம் கொந்தளிக்குது. இந்த கொந்தளிக்கிற சூழ்நிலையில ஒன்று எழுதுவான், அந்த கிறிஸ்து எழுதுவான். எனவேதான் இவன் செய்த செய்வார், செத்து மறித்து உயிரோடு எழுப்புறபடி நடிச்சு காட்டுவான். அப்படி செய்தபடினால இந்த ஒரு மனிதன் திரும்ப இவனுக்கு வக்காலத்து வாங்குறவன் அனுப்பி என்ன செய்யும், எல்லா மக்களுக்கும் பிரசங்கம் பண்ணும். இன்றைக்கு பிரசங்கம் பண்ற ஈஸி, எதுல பொற்பட்லையா எங்கேயாவது பிரசங்கம் பண்ணிவிட்டா எல்லாருக்கும் டெலிவிஷன்ல இன்னாருக்கு இப்படிப்பட்ட சிலையை செய்து வணங்குங்க. எனவே சிலையை செய்தாச்சு. அது இந்த மாதிரி சிலை அமையும். அது சிலர் பேசுமா, எங்கேயாவது பேசுற சிலையை மனிதன் செய்திருக்கிறான்.
மனிதன் பேசுகின்ற சில செய்திருக்கிறான், விக்கிரம் செய்திருக்கிறான். சிந்திச்சு பாருங்க, மனிதன் செய்திருக்கிறான் எங்கேயாவது? செய்யலையா? 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 தொண்டோம் என்ன செய்யுது? இப்ப தொண்டோம் என்ன செய்யுது? ஒரு சின்ன காரியத்தை செய்யுது. மனுஷன் செய்யும், அதாவது பேசக்கூடிய ஒரு சில விக்கிரத்தை செய்யலையா? செய்திருக்கிறான். என்ன செய்திருக்கிறான்? ரோபோட். ரோபோட் என்ன? ரோபோட் இல்ல, ரோபோட். ரோபோட் தண்டனை. ரோபோட் தண்டனை எந்திர மனிதன். எலக்ட்ரானிக்ல எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கொண்டு எல்லாத்தையும் செய்யறதை கண்டுபிடிச்சிருக்கிறார். எனக்கு ஒரு வேலை செய்யறவங்க சொன்னார், தாங்க இந்த சுப்பத்த ஊர்ல ஏதோ எல்லாம் சாமான் பேக் பண்றது லொரியில வந்து ஏற்றோம், லொரியில வந்து நிற்கலாம். அப்ப யாரும் அங்க செஃப் இல்ல, ஒன்று இல்ல, ஒருவரும் இல்ல. எல்லாருக்கும் ஒரு ஹெட்போன் பேசுறதுக்கு சொல்லுமா வந்தவங்க குட் மார்னிங் அல்லது குட் மார்னிங் சாரி, அது எந்த பாசுக்கும் எந்த பாசமும் கூட கலைக்கிறதுக்கு வேலை செய்யறாங்க. அதுவும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி கொம்படிக்கு நீங்க படிக்க சேரலாம். ஒன்று சரி, தமிழ் கலைக்கும் தெரியாது, அது போய் எந்த பாசம் இருக்கிறது. அப்போ எனக்கு இங்கிலீஷ் தான் எனக்கு சரி. ஓகே, குட் மார்னிங், சரி இப்ப நீங்க தொடங்க புரிய அதுக்கு கொஞ்சம் நேரத்தை அவனுக்கு வேலை சொல்ல வாட்டு, இப்ப நீ வேலையை சொல்லலாம். ரைட், ஒரு மனுஷன் கலைக்கிற சரி. அந்த கொண்டைனர்ல இத்தனை சாமான் இருக்கு, அவர்கிட்ட அதுக்கு இந்த கொண்டைகளை மாற்றி நீ கொண்டு போய் அந்த இடத்துல வையங்க. இவர் அப்படியாக அதை சொல்ல ஒரு இதெல்லாம் ஒரு அடுக்கி போட்டு அந்த கொண்டைகளை அந்த பிளாட் நிற்கும் அந்த இடத்துல வைக்கணும். ஒருத்தா வேர்டு கொண்டு அவர் என்ன செய்தார் என்று வேர்டு கொண்டு இது விளையாட்டு காட்டம் கொண்டு போட்டு அதை எடுத்து வைக்க வேண்டிய கொண்டைகளை ஒன்றை குறைச்சி வச்சு போட்டு கொண்டைகளை கொண்டு வச்சு போட்டு இங்கே வர சொல்லும் நேரம் திருப்பி கொண்டு போ, அந்த சாமானியை குறைச்சிட்ட அதை எடுத்து திருப்பி வச்சு கொண்டு போ. தனக்கு அதுக்கு என்னன்னு தெரிய மாட்டேன். எங்க இருக்கிறது கேட்டால் யூத் ரைட்ல இருக்கலாம். அந்த இது மனிதன் பார்த்துக்கொண்டு யூத் ரைட்ல இருந்து கொண்டு டெஃபெண்டர்களுக்கு கரெக்டும். டெஃபெண்டர்ல இருக்கிற வேலை செய்யறாங்க கொண்டு போன அதே சமயம் இன்னொரு பக்கத்தில் இருக்கிற ஸ்டோரை கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்க எல்லாம் இந்த கம்ப்யூட்டர் மனிதன் எல்லாருக்கும் தெரியும். அதை என்னென்ன செய்ய அவர் ஒன்றை குறைச்சு சொல்லுது, இல்லை இந்த நோயில் ஏற்ற முடியாத ஒன்று குறையுது எல்லாம் இது பண்ணுது. அந்த செஃப்பும் இல்ல, வந்து திண்ணுக்கு முன்னுக்கு பாக்குறாங்களும் இல்ல. உடனே இந்த வேலை முடிஞ்ச பவுசைக்கு போக போறியா? நான் பவுசைக்கு போறேன். ஓகே போ, அரை மணி நேரம் பவுசு டக்குன்னு கட் பண்ணி பவுசைக்கு போறாங்க. அரை மணி நேரம் கிடைக்க ரைட், சரி சாப்பிட்டியா? ரைட், தொடங்குவோம் வேலையா? தொடங்குவோம். ரைட், இப்போ இந்த இது வந்து இருக்குது, அவளை துணி எடுத்து அதில் வச்சு போட்டு இந்த கொள்ளையில கொண்டு போட்டு அந்த பிளாட்ஃபார்ம்ல ஏற்றணும். எங்க கண்ட்ரோல் பண்ணுது? இது ஒரு சாதாரண சூப்பர் மார்க்கெட்டுக்கு எப்படி என்றால் சர்வ வல்லமையும் அதிகாரத்தையும் அறிவையும் புத்தியையும் இது ஒரு மனிதனுக்கு கொடுத்து இந்த மனிதன் வல்லமையினால ஒரு கம்ப்யூட்டர் மனிதன் செய்து விட்டார். மனிதன் என்ன செய்வான்? கம்ப்யூட்டர் மனிதனுக்கு எல்லாத்தையும் ஃபிட் பண்ணுவோம். அது பேசும், என்ன செய்யும்? நீதான் கடவுள், நீதான் ஃபிட் பண்ணிவிடுவார். எனவே அது ஈரானை கட்டுப்படுத்தும், ஈராக்கை கட்டுப்படுத்தும், அந்த அணு ஆயுதத்தை கட்டுப்படுத்தும், அந்த எலக்ட்ரிக்கலை வச்சிருக்கிற என்டர்டைன்களை கட்டுப்படுத்தும், மற்ற அங்க எங்கெல்லாம் வெடிமருந்து பழக்க வச்சிருக்கிறார்கள் அதை கட்டுப்படுத்தும். ஏதாவது அந்த மிருகத்தின் மேலாக வந்திருந்தால் யாராவது சண்டைக்கு வந்தா என்ன செய்ய விட்டுரும்? அதை செய்ய என்ன செய்ய விட்டுரும்? தட்டி விட்டுருந்தா போன் சுவிட்ச் ஆஃப் பண்றாங்க. அந்த இடத்துல வச்சு பொறுத்து தட்டி விட்டுருவாங்க. அமெரிக்காவே இல்லாம போகும், நீ உடனே இல்லாம தனிகளை போயிடும். இந்தியாவா பாகிஸ்தானை கொண்டாட்டி பழிவாங்க செய்வாங்க, அது வச்சு காட்டு ஏதாவது நான் கற்பனை சொல்றேன். ஆனா செய்ய முடியும். அப்படிப்பட்ட மனுஷன் அதுக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டு திருப்பி அந்த ரோபோட்ல இருந்து என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது, செய்யப்பட்டுரும். இந்த மனிதன் அதானே கண்டு செய்யணும். மனிதன் எதையெல்லாம் கண்டுபிடிக்கிறானோ அதுலேயே அவன் செய்யப்படுறான். இந்த பாருங்க மொபைல கண்டுபிடிச்சான், அடையாள அந்தராபத்துக்கு கலைக்கிறாங்க, அதுலேயே அவன் சிக்கப்பட்டான். எப்படி சிக்கப்பட்டான்? அவன் எங்க போனாலும் இந்த ராடர்ல பிடிச்சிருவாங்க, இந்த இடத்துல இருக்கிறாரு நேரா வந்து பிடிச்சிருவாங்க வாங்க, அதுலயே அவன் பிடிச்சிருவாங்க, வச்சு கொண்டே பிடிக்கிறாங்க. ரெண்டு மூவ் பண்ணி கொண்டு இருக்கிறார். இந்த சிப்ஸை கண்டுபிடிச்சு விட்டான். சிப்ஸ் என்ன பொடியடியில பேங்க் சிப்ஸ் என்ன கண்டு அது போட்டு ஒரு பேங்க்ல செய்யறதுக்கு அதே கொண்டு வந்து என்ன செய்துட்டான்? தன் உடம்புல பதிச்சு விடாரு. அது எங்க போறான், எங்க வராருன்றான். அவனுக்கு சுயாதீனமை சால்படிக்க அவனை முழு கட்டுப்பாட்டில் அவனை பிடிச்சு கொண்டான். எதையெல்லாம் அவன் கண்டுபிடிச்சாலோ அதிலேயே அவன் என்ன செய்கிறான்? மனுஷனை அவரை தந்திரத்தினாலே பிடிக்கிறார். மனுஷனை அவரை விடுத்து போறான். இதையெல்லாம் கண்டுபிடிக்கிறான், அதையும் அவன் விடுத்து போறான். அதுலேயும் அவனுக்கு சிறப்பட்டு போறான். அதையும் அவனுக்கு முடியாமல் போகிறது.
எனவேதான் கொண்டுள்ள மனிதனை கண்டுபிடித்து ஒரு வேலை எதிர்பார்க்கிறார். ரோபோட் என்ற மனிதனை கண்டுபிடித்து அது பேசக்கூடியதாகவும் நிற்கிறாரு, பேச ஆரம்பிக்கும், பேசுகிறது. இப்பவே அது பேசுகிறது, ஏதோ காரியத்தை செய்கிறது. சந்திரமண்டலத்தில் அனுப்பி மண்ணெண்ணை கொண்டு வருகிறது. இங்கிருந்து அவன் பேசுகிறார், கண்ட்ரோல் பண்ணுகிறார். அது நடந்து போய் மண்ணெண்ணை கொண்டு கிண்டி கொண்டு வருகிறது. சந்திரமண்டலத்திலேயே மண்ணெண்ணை கொண்டு வருகிறது. பாருங்கள், நாங்களும் இங்கே சில காரியத்தை செய்ய முடியாம தடுமாறி கொண்டிருக்கோம். விக்கிரத்தை கண்டுபிடிச்சுதான் விக்கிற மாதிரி ஒரு சுலபத்தை கண்டுபிடிச்சு மனிதன் போகிறான். அது அறிவார்ந்து போகும். கடைசி காலத்திலே இந்த பிசாசுடைய வல்லமை, அதிகாரம், அவன் முழு திறமையும் அவனுக்கு கொடுக்கிறதாக காணப்படும் என்று நாங்கள் பார்க்கிறோம். பண்ணவில்லை. கடைசியாக நாம் வாசிப்போமாக. கடைசியாக வாசிக்கிறோம் பாருங்கள். இறுதியாக வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம். மற்ற 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆண்டவர் சொன்னார் பாருங்கள், அந்த நாள் மிக 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 பயங்கரமான நாள், மிக மிக அருகிலே இருக்கு அந்த நாள். கனராவில்லை, நன்றாக கவனிங்கள். 10:24 சதற்கு காரணம் கடவுள். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும், பாருங்க, உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவிக்காத ஒரு சம்பவம் பூமியிலே நடைபெறும். இனிமேலும் சம்பவியாததுமான இனிமேலும் நடக்காது. மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். சும்மா உபத்திரம் அல்ல, மிகுந்த உபத்திரம். மிகுந்த உபத்திரம் அதை நினைச்சு குடி பார்க்க முடியாது. அந்த நாட்கள் குறைக்கப்படாமலில், அந்த நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பிப் போவது, ஒருவரும் தப்பி போக முடியாது. எனவேதான் இயேசு சொன்னார், என்ன, எனக்காக நீங்க அழாதீங்க. சிலுவை சுமந்து தள்ளாடி 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 போற, ஐயோ இவருக்கு இந்த பாடா, இவருக்கு இந்த உபத்திரமா, ஐயோ இவருக்கு இந்த கஷ்டமான எல்லாரும் மாறல அடிச்சு அழுதார்கள். எனக்காக நீங்க யாருமே, உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக வருது. என்ன வரப்போகுது காலம், காலம் வரப்போகுது. ஒருவனாயும் தப்பி போக முடியாது. அவ்வளவு தூரத்துக்கு இந்த பிசாசுடைய அதிகாரம் ஒரு மனுஷனுக்குள்ளே வரும். அது வந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் அக்கிரமத்தின் அவசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது என்று சொல்லப்பட்டபடி இன்னைக்கு எல்லாருக்கும் ஊழியரை கொண்டு மனிதன் அப்படியே போய் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பாருங்கள், கடவுளை நம்புவார் ஒருவருக்கு சரியான குறைவு, சரியான குறைவு. ஒரு கானாவிலிருந்து ஒரு கொடியன் ஒன்று, ஒரு பையன் வந்த கானா நாடு தென்னாப்பிரிக்க கானா வந்தது. அவங்க சோறு கரத்துக்கு அரைச்சு சாப்பிடுறாங்க. தன்னை காணாதது ஒரு கிறிஸ்தப்படி நிறுவனப்படி அவன் ஏதோ அந்த ப்ராஜெக்ட் அங்க செய்யறபடினால அவனை காட்டுறதுக்காக வந்தாங்க. ஒரு கரெக்டு சோறு வச்சு சாப்பிடுறா பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு வறுமை கோட்டுல ஒரு தாழ்மையான குடும்பத்துல அந்த பையன் இருந்து அவனை நாட்டை காட்டுறதுக்காகவும் ப்ராஜெக்டை பற்றி படிப்பிக்கிறதுக்கும் அவனை கூப்பிட்டு சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை அவனை கொண்டு போய் சர்ச் சர்ச்சை முடிச்சு போட்டு அந்த பாஸ்டர் கேட்டார், எப்படி தம்பி அவனுக்கு சோன் சோட்டேன், எப்படி நாட்டை பார்த்தியா, அவனுக்கு பிடிச்சு கொண்டுதான். அவன் சொன்னா, என்ன தெரியுமா, நாட்டை பார்த்துட்டு பரலோகம் மாறி இருக்கான். குழந்தை பார்த்துட்டு பரலோகம் அல்ல. அவன் சொன்ன, இது பரவ மாதிரி அவனுக்கு தெரியுது. இதை போல நரகம் அவனுக்கு உலகத்துல இல்லை. இது எத்தனை பேர் கடவுள் நம்பிக்கை இது அவனுக்கு தெரியுமா? அந்த போலதான் அன்பான கர்த்தர் பிள்ளைகளே, எங்களுக்கு மக்கள் மத்தியில் உலகத்திலே இந்த பொல்லாத ஒரு காலத்திலே, இந்த பொல்லாத இந்த உலகத்திலே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு காலம் மாறி, வசதியான காலம் மாறி நமக்கு இருக்கும். ஆனால் அந்த நாட்களில் மிகவும் பொல்லாத ஒரு வல்லரசு ஒன்று இந்த பூமியில வரப்போகிறது. அந்த நேர மக்கள் எத்தனை பேர் தப்பி பிழைப்பார்களோ நமக்கு தெரியாது. எத்தனை பேர் ஆண்டவர்களுடைய அனுபவங்கள் என்று எனக்கும் தெரியாது. எத்தனை பேர் அந்த நாட்களிலே கத்தி குளறி மனம் திரும்பி ரத்த சாட்சியம் மறிக்கப் போறாங்க எனக்கும் தெரியாது. எனவே இயேசு சொன்னார், எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் அழுது கொள்ளுங்கள், உங்களுக்காகவும் பிள்ளைக்காகவும் அழுது என்று ஆண்டவர் பேச சொல்லிச்சிருக்கிறார். எனவே கர்த்தருடைய ராஜ்யம் செல்வமாயிருக்கிறது. இந்த ராஜ்யம் பரலோக ராஜ்யம் மாதிரி அல்ல. இதெல்லாம் வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. யாரும் ஏமாறிக்கொண்டு கடவுள் நம்பிக்கையே இல்லை பிள்ளைகளா. யாரையும் நம்ப முடியாது. கடவுள் நம்பிக்கை வரவரை இல்லை. இதை பாருங்கள், அந்த நாமத்தை அது தூசிச்சுதான். பாருங்க, கடவுளுடைய நாமத்தை பரலோகத்தில் உள்ளவர்களை தூசிச்சுதான். இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு ஒரு மனுஷன் ஒரு கிளாஸ் உடைஞ்சிட்டது. மனுஷன் என்ன சொல்றான்? சொல்றான். அது உங்களுக்கு சொன்னா பரவாயில்ல, சொல்றான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அந்த பிரசவத்துக்கு அர்த்தம் என்ன அர்த்தம்? கடவுள் அது இல்ல. அதாவது கடவுள், அதாவது
தேவனை சபிக்கப்பட்டவள், சபிக்கப்பட்ட தன்னைத்தான் சமைச்சுக் கொள்றான். தன்னை சொல்ற இன்னொரு சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? ஜீசஸ் மோசஸ். இதெல்லாம் இப்ப கவனிச்சுள்ளாங்க. பரிசுத்தவான்களை தூசிக்கிற மோசஸ் வேற்று வாசிக்கிறது. அவர்கள் எங்கேயோ தாங்கள் கண்டுபிடிச்சதை ஏற்கனவே அவருக்கு எழுதி வச்சு விட்டார். பரலோகத்தை சொல்லுவார். ஐயோ கடவுளை ஹேமல் ஏதோ ஒரு இது நடந்திருக்கா, ஐயோ ஹேமல் ராஜா, ஐயோ ஹேமல், ஐயோ பரலோகமே, ஜீசஸ் மோசஸ் கடவுளை போட்டு. இது நம்ம பையன் இது அன்னைக்கு சொல்லி தினமும் புதுவில்ல இந்த ஆண்டு அது பிள்ளைகளை பாருங்க. எவ்வளவு நாங்கள் கவனம் பார்க்க வேண்டியிருக்கு. அந்த சொல்லுகள் அறியாமல் சொல்லுவேன். அதனால நீங்களும் கூட சில நேரத்துல சொல்லுவேன்னு சொன்னார் ஜீசஸ் அப்படி சொன்னா அப்படிங்க அவர் பரிகாசம் பண்ண அப்படின்னால நீங்க சொல்ற ஒரு தாழ்மையோடு தயவுன்னு சொல்லுங்க. ஆண்டவரே இயேசுவே அப்படி ஒரு தயவா சொல்லி பாருங்க. ஜீசஸ் அப்படின்னு சொல்ற ஒரு பரிகாசம் மாதிரி. ஏதோ படத்தை பார்த்தேன் நம்மளோட பையன் தான். அதை பார்த்து அந்த சீன் வர அப்பா 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 அங்க பாருங்க. அது என்னன்னு சொன்னா ஏதோ ஒரு யானை ஏதோ ஒரு மிதிச்சு ஒரு செத்து உயிரோடு எழுந்திரும். ஏன்னா எல்லா மிருகங்களும் அணும் நாயும் நரியும் ஏதோ ஒரு நரியாது ஏதோ ஒன்று அது ஏதோ அந்த நரிய அணும் அது எழுப்பிடும். எழுப்பினோடனே எல்லா மிருகத்தையும் சந்தோஷம் ஒரு யானை தலையாட்டி யானை யானை சொல்லி விடுவது. அதை பார்த்து சப்பா அங்க பாருங்க. நான் ஏன்டா இந்த பாருங்க அதே ஒரு பரியாசம் சொல்ல ஆலை லூயாவும் ஒரு பரியாசம் ஆலை லூயான்ற ஒரு பரியாசம் சொல்ல. அப்படி போயிட்டு ஒரு பிள்ளையோட படம் பார்க்கிறார். ஒரு பிள்ளை கடையில் பாடுறப்ப ஒரு தகவல் இது வந்து உணவு சீர்கட்டு போயிருக்கு. சரியா கவலைப்படும் வேதப்படும். அவன் உட்கார்ந்து ஒரு டிவி ப்ரோக்ராம் பார்க்கிறார். அதை பார்த்தா கெட்ட ப்ரோக்ராம்கள் ஒரு ஸ்கூல் ப்ரோக்ராம்னு சொல்லி போட்டு இது நல்ல ப்ரோக்ராம் என்று சொல்லி போட்டு இவத்தான் இங்கே கொண்டு பள்ளிப்படுத்துறது எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அப்ப அது யூனிவர்சிட்டில இருக்குது. இது பார்க்கலாம் வந்து என்ன பார்க்கல உட்கார்ந்து பார் ஒரு உடம்பாடு பாலிய பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு படம் உண்டு. அது வந்து என்ன செய்யும் ஆணையால் ஊதி கொண்டிருக்கான், சிகரெட் குடிக்கிறாங்க, கண்டுபிடி கொஞ்சிறாங்க. அப்ப இதெல்லாம் இதான் யூனிவர்சிட்டி தான் ஸ்கூல் அடிச்சுட்டு அதோட சண்டை பாருங்க. சிகரெட் கொஞ்சம் பிள்ளைகள் பள்ளிக்கூட ப்ரோக்ராம் பண்றாங்க. அந்த வாரிய பிள்ளைகள் சிகரெட் குடிக்கிறாங்க. இதெல்லாம் ப்ரோக்ராம் சர்வசாதாரணம் ஒரு பள்ளிக்கூட ப்ரோக்ராம். அது இது பள்ளிக்கூட பிள்ளைகளும் காட்டுறாங்க, ஒரு வாரிய பிள்ளைகளும் காட்டுறாங்க. உலகம் அப்படி போயிருக்குது. வாரிய பிள்ளைகள் நீங்க போயிட்டு நீங்க ஸ்கூல்ல 6 மணி கண்டுபிடிச்சு நீங்க நல்லா சிகரெட்டை ஊதி நல்லா டான்ஸ் ஆடுங்க பெற்றோருக்கு நடந்து கொண்டு கேட்டு போதிக்கிறாங்க. கடவுள் பயம் இல்லை. அங்க வருது ஜீசஸ் அங்க இன்னொரு சொல்லுவது என்னமா ஏதோ நான் சொல்ல பக்கம் இருக்கிற சொல்லுவேன் சொல்றாங்க. கோபம் வந்தா சொல்றாங்க. என்ன அர்த்தமே தெரியாது. கேவலமான படிச்சல். அதனால கடவுளை படிக்கிற சொல்லுவேன், தெய்வ திட்டுற சொல்லுவேன், பரிசுத்தவான்கள் படிக்கிற சொல்லுவேன், பருவத்தை படிக்க சொல்லுவேன், ஆளுநர் மாற்ற சொல்லுவேன். இதெல்லாம் அக்கிரமத்தின் ரகசியம் படிப்படியா வந்து கொண்டு உலகத்தை போய் கொண்டிருக்கிறது. வேதத்தின்படி கிறிஸ்தவ மத்தியில் வேற ஒரு அறிவிச்சம் போய் கொண்டிருக்கிறது. வேறு விதமான நோக்கங்கள் ஆடிக்கொண்டு போகிறார்கள். அதனால இந்த ரெண்டுக்கு தப்பை பிழைக்கிறதுக்கு உங்களுடைய ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்க. வசனத்தை விட்டு வழி விலகாதீங்க. ஆண்டவரை ஜெபத்தை விட்டு விடாதீர்கள். ஆண்டவரை தேடுங்கள். படித்த சத்தியத்தில் இருங்கள். கனி கொடுக்கிற வாழ்க்கை தான் தரிசனமாயிருங்க. கனி கொடுக்கிற வாழ்க்கை அதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். வரங்களினால் நிறைத்து வல்லமையை காட்டுறதுக்காக ஃப்ரூட்ஃபுல் கனி உள்ள வாழ்க்கையினால் தான் கடவுள் மையப்படுவார், தேவன் மையப்படுவார். தேவன் நாம மையப்படும்படிய இந்த மரங்களினாலேயோ அற்புதங்கள் அடையாளினாலோ நாமும் மையப்படாது. ஏதோ விசுவாச பார்ப்பார்கள் போவார்கள், அது மட்டத்தில் நின்றுவிடும். ஆனால் கிறிஸ்துவ போல எப்போது மாறிக்கொண்டு வரும்பொழுதுதான் கடவுளுக்கு அது மகிமை உண்டாகும், தேவனுக்கு அது புகழ் உண்டாகும். இயேசு சொன்னார், அதிக கனிகள் கொடுப்பதனால் தான் இதுதான் மையப்படுவார்கள். அதிக அற்புதங்கள் அடையாளங்கள் இதுல நாம் அல்ல. இதெல்லாம் நிகழ்ந்தவரும் சில நேரத்தில் ஏமாற்று வித்தைகளா இருக்கும். நான் சொல்ல விரும்புகிற சிலர் கவனம். அதனால நான் பாஸ்டரா இருக்கப்படுகிறார், ஊழியக்காரர் இருக்கப்படுகிறார், எச்சரிக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது. அதனால உங்களை எச்சரிக்கிறேன். விழுந்து போவார்கள், கவனமாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசிரியப்பாராக. அடுத்த வகுப்பிலே அடுத்த மிருகத்தை குறித்து நாம் தியானம் பண்ணுவோம். ஜெபம் செய்வோம். இந்த ஜெபத்திலே நான் ஜெபத்த பின்பாக யாரு ராஜா யாரு ஜனா உங்களுக்கான ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த ஒரு சில பேருக்காக நான் ஜெபம் பண்ணி நடத்தி செல்ல இருக்கிறோம். எனவே நாங்கள் இப்படி நாம் தெரிந்து கொள்வோமாக. கண்களை இப்படி நாம் ஜெபம் பண்ணுவோம்.
பரமபிதாவே, உங்களுடைய வருகை மிக சமீபமாக இருக்கின்ற அடையாளங்கள் மூலமாக நாங்கள் காண்கிறோம். வானம் செவ்வாறமாக இருந்தால் காற்று வீசும் என்றும் மற்றும் மந்தாரம் என்றால் மழை பெய்யும் என்பதை நாங்கள் காலநிலைகளை பார்த்து நாங்கள் எங்களால் அறிந்து கொள்ள முடிகிறது. விசேஷமாக இந்த நவீன காலத்திலே சட்டளை மூலமாகவும் ஆண்டவரை காலநிலைகளை அவதானித்து 2 வாரம் 3 வாரத்துக்கு முன்பாகவே காலநிலைகளை மாதத்துக்கு முன்பாகவே காலங்களுக்கு முன்பாகவே காலத்தை கணித்து சொல்லுகின்ற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தினுடைய முடிவு காலத்தை நாம் கணிக்காமல் பார்க்காமல் இருப்பது, இந்த மக்கள் பார்க்காமல் இருப்பது எவ்வளவு பலத்திரம் ஆண்டவரே. வேதத்திலிருந்து ஆண்டவரே இந்த அடையாளங்கள் எல்லாம் சொல்லப்படியே நடந்து கொண்டு போகிறது. ஒன்றும் தவறாமல் நடக்கிறது. எதையெல்லாம் நீங்க நன்றி வைத்திருக்கிறீர்களோ அதையெல்லாம் நாங்கள் இப்பொழுது பார்க்கிறோம், கேட்கிறோம் ஆண்டவரே. தேவன் எவ்வளவு உண்மையானது என்பதும் நீர் எவ்வளவு உண்மையுள்ள வசனங்களை எழுதி வைத்திருக்கின்ற பார்த்து கூட பாராட்டுகிறோம் ஆண்டவரை, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதனால் எங்களுடைய ஆத்மா வெளிப்படைந்து எச்சரிக்கை அடைகிறோம் அப்பா. தேவனே, எங்களுடைய பிள்ளைகளுக்காக மன்றாடுகிறோம். இந்த கொடும் துன்ப நாட்களிலே அப்பா, இந்த பொல்லாத உலகத்திலே, இந்த சிற்றின்ப உலகத்திலே, இந்த பிசாசானவன் அப்பா இந்த உலகத்திலே வஞ்சிக்கிற குடும்பம் வஞ்சிக்கிறபடி வாலிபர்களை பிள்ளைகளை குழந்தைகளை வஞ்சிக்கத்தக்கதாக கெடுக்கத்தக்கதாக டிவி மூலமாக இன்டர்நெட்டுகள் மூலமாக இன்னும் படங்கள் போஸ்டர்கள் மூலமாக பத்திரிகை மூலமாக நண்பர்கள் மூலமாக ஒளியின் தேசத்தை போடாமல் தடுத்துக் கொண்டு நல்ல புரோகிராம் ஸ்கூல் புரோகிராம் என்ற பெயர்களை ஆண்டவரை நடக்கின்ற காவல் கடியாட்டங்களும் ஆண்டவரை குடி போதைகளும் புகைத்தலும் ஆண்டவரை நாங்கள் பார்த்து விசனப்படுகிறோம் ஆண்டவரை. எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா. தேவனே, எங்கள் பிள்ளைகளை காத்துக்கொள்ளும் ஆண்டவரை, எங்களுடைய ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளும், பெற்றோர்களை காத்துக்கொள்ளும். இதையெல்லாம் ஆண்டவரை நாகரீகம் முழுமையான உலகம் நவீன உலகத்தில் இப்படித்தான் என்று நாங்கள் சாக்கு போக சொல்லாமல் ஆண்டவரை பிள்ளைகளை பரிசுத்தமாய் வளர்க்க பெற்றோருக்கு ஆண்டவரை திறனை உறுதியை கொடுப்பீர்களா? ஜெபத்தினை உறுதியாய் தரித்திருந்த ஆண்டவரை உமக்காக வாழ்ந்து கடைசி நேரப்பட்ட ஜனங்களை எச்சரித்து எக்காலம் ஊதி ஆண்டவரை ஜனங்களை ஆயுதப்படுத்துங்களப்பா. தேவன் இந்த நாளிலும் வருகிற காலம் கொடிய காலம் வந்துவிட்டதப்பா. அக்கிரமத்தில் கலசியும் கிரியை செய்து கொண்டு உச்சக்கட்டத்தில் வந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவ உலகம் கூட ஆண்டவர் சபையும் கூட தள்ளாட ஆட ஆரம்பிக்கிறது கர்த்தாவே. அந்த மாயைக்குள்ளாக விடுபட்டு போடாதபடிக்கு அநேக நடத்தி தங்களுக்குள்ள எதிர்ப்பார்கள் என்றும் நாங்கள் வாசிக்கிறோம் கூட பார்க்கிறோம். அநேக ஊராய்கள் எழுப்ப என்றபடி தைக்கி அநேக மக்கள் எழுப்பியாகிற அநேக மக்களை திசை திருப்பதை பார்க்கிறோம். தேவரே, ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை உண்மையாக ரட்சிக்கப்பட்டவர்களை நீ காப்பாற்ற மாட்டவரே, உண்மையாக ஈர்க்கப்பட்டவர்களை காப்பாற்ற மாட்டவரே. என் கையில் ஒருவரும் கலந்து கொள்ள முடியாது என்றபடி உமால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்துக்கான மண்டாடுகள் சாட்சியாய் நிறுத்தும். இந்த கொடுத்துள்ள நாட்களிலே இந்த கொடிய காலங்களில் சாட்சியாய் நிறுத்தும். அவர் சொன்னது போல் கொடிய காலங்கள், நன்றி கட்ட காலங்கள் வரும், தாய்மார்களை அடிக்கிற காலங்கள் வரும், தூசிக்கிற காலங்கள் வரும் என்றபடி ஆண்டவர் இப்படியாய் சிறிய காலம் வருவார்கள் என்றபடி அப்படிப்பட்ட காலங்களை பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகளுடைய வேலைகளை ஆண்டவரை ஆண்டவர் பொறாமையை எரிச்சலோடு கூட ஆண்டவரை பேச போட்டு வேலை இலக்கு செய்கிற கொடுமையை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. கொடும் காலம் ஆண்டவர், அதிகாரம் ஆண்டவரை. ஆனால் தேவரின் நம்முடைய ராஜ்யமாய் மாறுவதை நாங்கள் வாசிக்கிறோம். 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே கிறிஸ்துடைய ராஜ்யங்கள் ஆகின என்றபடி நம்முடைய ஆளுகைக்குள் இருக்கிறபடி நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரை, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ளும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென்.